மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமகம் வந்தே பரமானந்தமாதவம். ஸ்ரீமத் பகவத்கீதை 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோகம். புருஷ உத்தம யோகம். புருஷகன்னா பிரம்மன் அர்த்தம், ஆத்மான்னு அர்த்தம். உத்தமன்னா உயர்ந்தது, மேலானது, சிறந்ததுன்னு அர்த்தம். மேலான பிரம்ம தத்துவத்தை பற்றிய தலைப்பு அல்லது மேலான பிரம்ம தத்துவத்தை பற்றி அறிவதால் ஏற்படக்கூடிய உயர்வு. இந்த தலைப்பினுடைய அர்த்தம் புருஷோத்தம யோகம். உத்தம புருஷ யோகம்னு சொல்லுவாங்க. உத்தமன்னா மேலான உயர்ந்த புருஷ தத்துவம். இப்போ பகவத்கீதையில் 3வது பகுதியை பார்த்துட்டு வர்றோம். 3வது பகுதியில் முக்கியமாக ஞான யோகம், பண்புகள், பிறகு ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். இதில் முக்கியமாக ஞான யோகம். இந்த 15வது அத்தியாயத்தில் அதிகமாக ஃபுல்லாகவே ஞான யோகம்தான். இந்த அத்தியாயம் உபனிஷத்துக்களின் சாரம்னு சொல்லுவோம். 13வது அத்தியாயத்தில் 6 வார்த்தைகள் பார்த்தோம். க்ஷேத்திரம், க்ஷேத்ரஜ்ஞன், புருஷன், பிரகிருதி, ஞேயம், ஞானம்னு பார்க்கும்போது அதுலேயும் புருஷகன் ஒரு வார்த்தை வந்துச்சு. புருஷகன் அங்கேயும் பிரம்மன்னு தான் அர்த்தம். க்ஷேத்ரஜ்ஞன்னாலும் அதே அர்த்தம் தான். க்ஷேத்ரஜ்ஞன் ஆத்மான்னு அர்த்தம், அறிபவன். புருஷகன்னாலும் உயர்ந்த மேலான பிரம்மன் அர்த்தம். ஆத்மாவுக்கும் புருஷ தத்துவம்னு பேர். புருஷோத்தமன் சொல்லுவான் விஷ்ணுவை. புருஷோத்தமன் அப்படின்னு புருஷோத்தமான்னு கூப்பிட்றது உண்டு. புருஷ உத்தமா, புருஷோத்தமன் அந்த பேரில் இருக்குது புருஷோத்தம யோகம். 14வது அத்தியாயத்தில் 3 குணங்களை பற்றி ஆராய்ஞ்சோம். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். அந்த 3 குணங்களையும் கடந்த நிர்குண ஆத்மா, அதையும் பார்த்தாங்க. இந்த 3 குணங்கள் மாயையினுடைய குணங்கள். இந்த 3ம் உண்மையான பரபிரமத்தை மறைச்சிருக்கு. இந்த 3 குணங்கள் ஆராய்ச்சி பண்ணி அந்த 3 குணங்களில் இருந்துக்கிட்டே 3 குணங்களில் விடுபட்டு அந்த பிரம்ம தத்துவத்தை எப்படி அறிகிறதுன்னு பார்த்தோம். இந்த 3 குணத்தையும் அறிஞ்சு அந்த பிரம்ம தத்துவத்தை அறிஞ்ச பிறகு இந்த 3 குணத்தில் இருந்துக்கிட்டே அதில் எப்படி பந்தப்படாமல் இருக்கிறதுன்னு பார்த்தோம். 3 குணத்தை விட்டு நம்ம விலகவே முடியாது. ஞானியாக இருந்தாலும் 3 குணத்தில் இருப்பார். ஆனால் சத்துவ குணம் அதிகமாக இருக்கும். சத்துவ குணத்தில் இருக்கவனு சத்துவ குணத்தில் இருப்பான், பந்தப்பட்டிருப்பான். ஞானி அதில் பந்தத்திலேருந்து விடுபட்டு 3 குணத்தில் இருப்பார்னு பார்த்தோம். அந்த ஞானத்தை அடைவதற்காக இந்த 3 குணங்களை பற்றி ஆராய்ச்சி அதுலேருந்து எப்படி விடுபடணுங்கிறது அங்கே பார்த்தோம். இங்கே அந்த 3 குணங்களில் நாம் பந்தப்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் சம்சாரத்தில் உழல்வதுன்னு பேர். ஆக்சுவலாக சம்சாரம்னா மனைவிங்கிற அர்த்தம் கிடையாது. ஞாபகம் வச்சுங்க. வேதாந்தத்தில் சம்சாரம்னா பிறப்பு, இறப்பு, இன்ப துன்ப, அதாவது இன்ப துன்பத்துக்குள்ள சம்சார சக்கரத்தில், பிறப்பு இறப்பு சக்கரத்தில் உழல்வதுன்னு பேர். பார்க்கலாம். இங்கே இந்த அத்தியாயத்தில் என்னென்ன வருதுன்னு சொன்னீங்கன்னா, சம்சார வர்ணனை எல்லாம் விரிவாக பார்ப்போம். ஒரு 3 தலைப்புகளில் சம்சாரத்தை வர்ணிக்கிறார், பார்க்க போகிறோம். பிறகு சம்சார நிவர்த்திக்கான சாதனைகள் என்ன, அதில் ஒரு 5 சாதனைகள் சொல்ல போகிறார். இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடுவதற்கு சாதனை என்ன, அதில் ஞான யோகம் ஒரு முக்கியமாக. பிறகு பிரம்மன் என்றால் என்ன, பிரம்மன் தான் புருஷன் பேர், பிரம்மன்னா என்னங்கிற கருத்து இதில் வருது. பிறகு அந்த பிரம்ம தத்துவத்துக்கு புருஷோத்தமன் ஏன் பெயர் ஏற்பட்டது அப்படிங்கிற கருத்தையும் சொல்கிறார். ஏன் பிரம்மனுக்கு புருஷோத்தமன்கிற பேர் வருது, அதுக்கான காரணம் என்ன, அந்த புருஷோத்தமனை அறிவதால் ஏற்படக்கூடிய பலன் என்ன, அதாவது ஞான பலன் என்ன. 5 தலைப்பில் இதை பார்க்க போகிறோம். சம்சார வர்ணனை, அந்த சம்சாரத்திலிருந்து விடுபடுவதற்கான சாதனைகள், பிரம்ம தத்துவத்தை பற்றிய விளக்கம், அந்த பிரம்ம தத்துவத்திற்கு புருஷோத்தமன் என்று ஏன் பெயர் வந்தது, அதை அறிவதால் ஏற்படக்கூடிய பலன். இப்படி இந்த அத்தியாயத்தில் இந்த விஷயம்லாம் வருது. இங்கே சம்சார வர்ணனை, சம்சாரம்னா என்னன்னு பார்க்கணும். அந்த ஏன் சம்சாரத்தை பற்றி இவ்வளோ வர்ணனை பண்ணுறாரு. இங்கே அப்படி வர்ணனை பண்ணும் பொழுது ஒரு பெரிய அரச மரத்தை ஒப்பிட்டு
அந்த அரச மரத்தையும் இதையும் ஓமானமாக சொல்லி ஒப்பிட்டு அதை வர்ணனை பண்ணுறார். முதல்ல சம்சாரம்னா என்ன? நம்ம தமிழ்நாட்டில் சம்சாரம்னா மனைவின்னு ஒரு பேர் இருக்குது. எல்லோரும் சம்சாரம்னா மனைவின்னு சொல்லுவாங்க. கணவனுக்கு மனைவி சம்சாரம், மனைவிக்கு கணவன் சம்சாரி. கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு விவசாயி இருக்காருன்னு வச்சுங்களா, இப்போ 100 ஆடு மாடு ஒரு தோட்டம் துறவெல்லாம் வச்சுருந்தா ஒரு பெரிய சம்சாரின்னு சொல்லுவாங்க. அந்த வழக்கத்தில் இருக்குது. அவரையும் சம்சாரின்னு சொல்லி, ஏன்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகள் இருக்கவர்னு அர்த்தம். சம்சாரின்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கவர்னு அர்த்தம். ஏன்னா அவளையும் பார்க்கணுமே, அவர் பெரிய சம்சாரிப்பான்னு பெருமையாக சொல்லுவான். ஆனால் தாத்பரியம் என்னன்னா நிறைய பிரச்சனைகள் உழந்துக்கிட்டு இருக்காரு, எத்தனையும் பார்க்கணுமே அவர். அதனால் அவருக்கு சம்சாரின்னு பேர். சம்சாரம் சொன்னாலே துயரம்னு ஒரு அர்த்தம், இன்ப துன்பத்தில் உழல்வதுன்னு அர்த்தம். பொதுவாக இன்பமும் துயரத்தை கொடுக்கறதா இருக்கிறதுனால துன்பத்தில் உழல்வது, பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்தில் உழல்வது, இதுக்கு பேர் சம்சாரம். இந்த படைப்பு அனைத்தையுமே சம்சாரமாக சொல்லி இங்கே வர்ணனை பண்ண போகிறார். இந்த பிரபஞ்சம் அனைத்தையுமே ஒரு அரச மரத்தோடு ஒப்பிட்டு சம்சாரம்னு வர்ணிக்க போகிறார். இங்கே பொதுவாக நம்ம ஏன் இந்த சம்சாரம்னு பேர் வந்துச்சுன்னு தெரியலை. திருமணம் ஆயிடுச்சினால இவருக்கு, நீங்கள் மனைவிக்கு மட்டும் அந்த பேர் நினச்சிடக்கூடாது, கணவனுக்கு சம்சாரின்னு பேர், இவருக்கு சம்சாரம் ஆயிடுச்சுனால பிரச்சனை ஆரம்பம் ஆயிடுதுல, ஸ்டார்ட் ஆயிடுதா இல்லையா? அது வரைக்கும் இல்லை, அதுக்கப்புறம் தானே பொறுப்பே வருது. பொறுப்பு வருது, நிறையா பிரச்சனைகள் சந்திக்க வேண்டிய வருது, எல்லாத்தையும் உழல வேண்டியது இருக்குது. அதனால கூட பேர் வச்சிருக்கலாம். பட்டினத்தாரோட ஒரு இடத்துல பத்திரகிரியாரை சொல்வார் தெரியுமில்ல. பட்டினத்தார்கிட்ட ஒருத்தர் ஏதோ சாப்பாடு கேட்பார், என்னமோ கேட்பார். இவர் அந்த திருவிடை மருதூரா அங்கே கோயிலில் இந்த மூலையில் இவர் பட்டினத்தார் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பார், அந்த மூலையில் பத்திரகிரியார் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பார். பட்டினத்தார்கிட்ட கேட்கும் பொழுது, எனக்கு ஒன்றுலப்பா, அந்த ஒரு சம்சாரி அந்த மூலையில் உட்காந்துருக்கேன், அவனை போய் கேளுப்பாம்பார். அப்போ அவர் போய் கேட்ட உடனே என்னைய சம்சாரின்னு சொல்லிட்டாரா அப்படின்னா, ஏன்னா அவருக்கு ஒரு திருவோடு இருக்குது, ஒரு நாய் இருக்குது, மிச்ச சாப்பாடை போடுவார், நாய் அதுக்காக டெய்லி வெயிட் பண்ணுமா. அப்போது ஒரு திருவோடு நாய் இருக்கிறதே சம்சாரின்ட்டார்ல அவர் அப்படின்னு சொல்லி அந்த ஓட்டை எடுத்து போய் ஒரு போடு போட்டு நாய் இறந்து போயிடும். ஒரு இப்படியே சிவன்கிட்ட ஐக்கியமாயிடுறதா கதையெல்லாம் இருக்குது. நிறையா நம்ம வச்சுருந்தா சம்சாரின்னு பேர். திருவோடு நாய் பக்கத்தில் இருந்ததுக்கே சம்சாரின்ட்டார் இவர். அதனால தான் இந்த யதிப்பஞ்சம்னு ஒரு நூல் இருக்குது, அதில் வரும், கௌபீன வந்தக கழுபாக்கிய வந்தகன்னு வரும். அவருக்கு ஒன்றே ஒன்று, கௌபீனம் மட்டும்தான் இருக்கான், மரத்தடியில் இருப்பார், திருவோடு கூட வச்சுக்கிறது இல்லை, ஏன்னா அந்த பந்தமாயிரும், திருவோடு யாராவது தூக்கிட்டு போயிருந்து பாதுகாக்கணும், அதனால் கையில் தான் பிச்சை எடுத்து சாப்பிடுவாராம். அது கூட சம்சாரம் சொல்லி பட்டினத்தார் சொல்லியிருக்கிறார். இங்கே இந்த அகில பிரபஞ்சம் அனைத்தும் சம்சாரமாக வர்ணிக்கப்பட்டுள்ளது, படைப்பு அனைத்தும். எதுக்கு இதை சம்சாரத்தை வர்ணனை பண்ணுறாருன்னு சொன்னால், எதற்காக சம்சார வர்ணனை பண்ண வேண்டும், அதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அதை பற்றி அறிந்தால்தான் அதை பற்றி விடுபட முடியும், அதுக்காக வர்ணனை பண்ணுறார் முதல்ல. அதனால் அதை பற்றி முதல்ல விளக்கிறார், விடுபடுவதற்காக. பிறகு இந்த சம்சாரத்தை பற்றி அவர் விளக்கி சொல்லும் பொழுது, அது உண்மையல்ல, காட்சிக்கு இருக்குது, பொய்ன்னு தெரியுமா, அது மித்தியா என்று புரிந்து கொள்வதற்காக இதை பற்றி விளக்குறார். இது மித்தியா, மித்தியாங்கிறது தனியாக விளக்கம் பார்க்க போகிறோம். இந்த உலகம் மித்தியா, ஆத்மா சத்தியம் அப்படிங்கிற தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வர்ணனை பண்ணுறார். அப்போ சம்சாரம் மித்தியான துக்கம் என்னது? துக்கமும் மித்தியாத, துக்கமும் பொய் தான். துக்கமும் மித்தியா என்பதை புரிந்து கொள்வதற்காக. பிறகு விவேகத்திற்காக இதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அது ஒன்றுமே இல்லாமல் போயிடுமா, இருக்கிறது மாதிரி தெரியுமா, ரொம்ப விசாரித்து பார்த்தா ஓடி போயிடுறது. அதை பார்க்க போகிற ஒவ்வொன்றா விரைச்சி பார்ப்போம். அந்த வெங்காயத்தை உரிக்க உரிக்க கடைசியில் ஒன்றுமே இருக்காது. அது மாதிரி விசாரித்து பார்த்தா அது இல்லாமல் ஓடி போயிடுமா சம்சாரங்கிறதே. வெங்காயம் உரிக்கும் போது உரிச்சிக்கிட்டே இருப்பான், ஆனால் கடைசியில் ஒன்றும் இருக்காது. அது மாதிரி வேணால் கொஞ்சம் கண்ணீர் வரும். பிறகு வைராக்கியம் வருவதற்காக, இந்த உலகத்திலிருந்து விடுபடுவதற்கு அறிவினால், விவகாரத்தில் முழுசாக விடுபட முடியாது,
அதுக்கு காட்டுக்கு போயிடணும் பேசாமல். அங்கேயும் அவர் விட முடியாது சாமியாரால். ஏன்னா வைராக்கியம் வருவதற்காக அதனுடைய தோஷத்தை எல்லாம் நினச்சி பார்க்கும் பொழுது இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படிங்கிற அதிலிருந்து விடுபடக்கூடிய புத்தி வரும் வைராக்கியத்திற்காக. நிறையா நம்மளுக்கு வைராக்கியமே வர்றதில்லை. என்னதான் சொன்னாலும் ஒன்றுலேருந்து விடுபடணும் முடிகிறதே இல்லை. நல்லா இனிப்பு சாப்பிட்டு பழகியிருப்போம், இனிப்பு சாப்பிட்டு நல்லா பழகியாச்சு, சுகர் வந்தாச்சு, டாக்டர் இவ்வளோலாம் பிரச்சனை வரும்னு சொல்லுவார். சொல்லி அதை அனுபவிச்சா தானே அதுலேருந்து விடுபடுறதுக்கு மனசு வருது, இல்லாட்டி வரமாட்டேங்குதுல்ல. அப்போ இந்த இதை பற்றிய உண்மைகள் தெரிய ஆரம்பித்த உடனே சரி போதும் அப்படிங்கிற எண்ணம் வர ஆரம்பிக்கும். வைராக்கியம் வருவதற்காக அதை மீண்டும் மீண்டும் சிந்திக்கும் போது வைராக்கியம் வரும். பிறகு இதற்கு ஆதாரமான பிரம்ம தத்துவத்தை அறிவதற்கும் இந்த சம்சார தத்துவத்தை உணர்ந்தால் பிரம்ம தத்துவத்தையும் உணர முடியும். அதற்காக இந்த சம்சார வர்ணனையை பண்ணுகின்றார். இந்த சம்சாரத்தை எப்படி வர்ணிக்கிறார்னு சொன்னால் அரச மரத்தோடு சேர்த்து ஒப்பிட்டு வர்ணிக்கிறார். பெரிய மரம் இருக்கிறதே பெரிய மரம் ஆலமரம், அரச மரம். இங்கே பொதுவாக அரச மரம் அது ஆலமரம்னு சொல்கிறாங்க. இதில் முழு மரத்தையும் இந்த முழு பிரபஞ்சமாக கற்பனை பண்ணுறார். முழு ஒரு மரம் முழு பிரபஞ்சமாக. ஆணிவேர் ஈஸ்வரன். பெரிய கிளைகள்லாம் அந்த பஞ்சபூதங்கள், இந்த உலகங்கள், 14 லோகங்கள், இதெல்லாம் பெரிய பெரிய கிளைகள். பிறகு சிறிய சிறிய தளிர்கள்லாம், சின்ன சின்ன தளிர்கள்லாம் விடும், அதெல்லாம் விஷயங்கள். சின்ன சின்ன வேர்கள் விருப்பு வெறுப்பு. ஒவ்வொன்றா விளக்க போகிறேன், முதல்ல சுருக்கமாக சொல்லிட்டு வர்றேன். பிறகு இலைகள்லாம் கர்மகாண்டம், வேதத்தினுடைய கர்மகாண்டம். பறவைகள் ஜீவர்கள், அதை வளர்க்கறதுக்கு ஊற்றுற தண்ணி 3 குணங்கள். இப்படி 8 விதமாக சொல்லியிருக்கு. இதில் 6 விஷயம் இதில் சொல்லப்பட்டிருக்கு, 2 நம்ம எக்ஸ்ட்ரா பார்க்க போகிறோம். சம்சாரத்தை அரச மரத்தோடு ஒப்பிடுறார். இந்த முழு அகில படைப்புமே ஒரு பெரிய விருட்சம் அரச மரம். இருக்கிறதுலே பெரியது அரச மரம்ங்கிறனால அரச மரத்தை ஒப்பிடுறார். ஆலமரமும் பெருசு, அரச மரமும் பெருசு. அது மாதிரி இந்த பிரபஞ்சம் படைப்பு அனைத்துமே மிக பெரியது. இந்த படைப்பு எவ்வளோ பெருசு நம்மளால் கற்பனையே பண்ண முடியாது. 14 லோகங்கள் நம்ம சொல்கிறோம். இந்த 14 லோகங்கிறதே இந்த கேலக்சியெல்லாம் தாண்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியலை, இந்த கேலக்சிக்குள்ளே வராதான். அன்றைக்கி சொன்னேன் ஒரு கணக்கு ஞாபகம் இருக்கா? கேலக்சி எத்தனை கேலக்சி இருக்குதுன்னு சொல்லி 10,000 கோடி நட்சத்திரங்கள் நம்ம கேலக்சியில் இருக்குது. 10,000 எத்தனை சூரியன் இருக்குது? மில்கி வே. நம்ம மில்கி வேங்கிற இந்த கேலக்சியில் நம்ம இருக்கக்கூடிய பால்வெளி மண்டலம்னு பேர். இதில் சூரியன் ஒரு சின்ன நட்சத்திரம். சூரிய மண்டலமே ஒரு சின்ன டாட்டு தான். நாம் இருக்கக்கூடிய இந்த பால்வெளி மண்டலத்தில் ஒரு சின்ன புள்ளி தான் சூரியன். அதை சுற்றி தன கிரகங்கள், பூமியெல்லாம் இப்போ புள்ளி கூட கிடையாது. இப்படி எத்தனை சூரியன் இருக்கான்னா 10,000 லட்சம் கோடி. 1 கோடி 2 கோடி இல்லை, 10,000 லட்சம் கோடி சூரியன் இருக்கான் இந்த ஒரு கேலக்சியில். இப்படி எத்தனை கேலக்சினா 10,000 லட்சம் கோடி கேலக்சி இருக்கான். 10,000 லட்சம் கோடி இன்ட்டு 10,000 லட்சம் கோடி நட்சத்திரங்கள் இருக்கு. கணக்கே இப்போ இந்த அகில இதெல்லாம் ஒரு இடத்துல வேதத்தில் சொல்லுது, இதெல்லாம் என்னுடைய படைப்பில் ஒரு கால் பகுதின்னு அதை. இதுக்கு தவிர இந்த 14 லோகம் இதில் அடங்காதுன்னு வேறு சொல்கிறாங்க. இதுக்கு அப்பால் இருக்குன்னு வேறு சொல்கிறாங்க. எப்படின்னு புரியலை. நம்ம என்ன பண்ணிடுவோம், கடைசியாக எல்லாம் பொய்யின்ட்டு போயிடும். ஆனால் இப்படி இருக்குது உண்மையிலே. விவரித்து பார்த்தா இந்த உலகம் பொய் உண்மைன்னு நினச்சோம்னா அதுவும் உண்மை தான். இவ்வளவு படைப்பும் இந்த அரச மரத்துக்கு ஒப்பிடப்படுகிறது, அகில படைப்பும். இந்த மரத்துக்கு வேர் என்னன்னு சொன்னால் ஆணிவேர். ஒரு மரத்துக்கு எந்த முக்கியமான வேர் இருக்கு? ஆணிவேர் இல்லாட்டி மரம் நிற்குமா? மற்ற வேரெல்லாம் வெட்டினா கூட மரம் பட்டு போகாது. ஆணிவேர் போச்சுன்னா பட்டு போயிடும். ஆணிவேர் கடவுள் தத்துவம், ஈஸ்வரன். ஈஸ்வரன் என்ன? பிரம்மனும் மாயையும் சேர்ந்த ஒரு தத்துவத்துக்கு பேர் ஈஸ்வரன், கடவுள்னு பேர். பாவ புண்ணியம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் காப்பாற்றி வச்சுருக்க நம்மளுடைய பாவ புண்ணியமாக. கடவுள் நம்ம பாவ புண்ணியத்துக்கு இருந்த மாதிரி உலகத்தை படைக்கிறாரு. அந்த ஆணிவர் எப்படி இருக்கோ அப்படி தான் மரம் வளரும். ஜீவர்களுடைய பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி உலகங்களே படைக்கப்பட்டிருக்கான். இன்னும் நம்ம அனுபவிக்கிறதுக்கு உலகம் வேணுமா இல்லையா? அதுக்காக கடவுள் அப்படி படைச்சி வச்சுருக்காராம். அதனால் மரத்திற்கு வேறு தான் ஆதாரங்கிறது மாதிரி
இங்கே வேர் இல்லாட்டி மரமே இல்லை, கடவுள் இல்லாட்டி எதுவும் இல்லை. கடவுளே வந்து அப்போ எப்படி நம்ம கடவுளையும் கற்பனைன்னு சொல்லுவோம் வேதாந்த ரீதியாக. பிரம்மன் தான் சத்தியம். அனைத்து படைப்புக்கும் ஆதாரம் பிரம்மனோடு சேர்ந்த மாயை என்ற தத்துவம். அது ஈஸ்வர தத்துவம், பரமேஸ்வர தத்துவம், கடவுள் தத்துவம். பகவான் இல்லாட்டி படைப்பே இல்லையா? இல்லை. அது மாதிரி ஆணிவேர் கடவுள் தத்துவம். இந்த ஆணிவேர் எப்பயுமே கண்ணுக்கு தெரியாது நம்மளுக்கு. மரம் தான் கண்ணுக்கு தெரியும், ஆணிவேர் தெரியுமா? அது மாதிரி கடவுள் நம்ம கண்ணுக்கு தெரியறதில்லை. ஆணிவேர் கண்ணுக்கு தெரியறதில்லை. அதுக்கு இந்திரியங்களுக்கு புலப்படாத ஒரு தத்துவமாக இருக்குது. அதுதான் ஆதாரமாக இருக்குது இந்த அகில படைப்புக்கும். அதாவது மாயையோடு கூடிய பிரம்மன் சொல்லுவாங்க, ஈஸ்வரன் சொன்னால். ஜீவன் அடிப்படையில் பார்த்தோம்னா பாப புண்ணியம், எல்லாருடைய பாப புண்ணியம் இதுக்கெல்லாம் காரணம். ஒருத்தருடைய பாப புண்ணியம் இந்த உடம்புக்கு காரணம். எல்லாம் இந்த சமஷ்டியில் தேவலோகத்தில் இருக்கிறவங்க, நரகலோகத்தில் இருக்கிறவங்க, மரம் செடி கொடி எந்த லோகத்தில் எந்த ஜீவர்கள் இருந்தாலும் அவர்களுடைய பாப புண்ணியம்தான் இந்த உலகம் இருப்பதற்கு காரணம். ஜீவனை பார்த்தோம் சொன்னால் ஆணிவேருங்கிறது பாவ புண்ணியத்தின் அடிப்படையில். சமஷ்டியை பார்த்தோம்னா மாயையோடு சேர்ந்த ஈஸ்வரன் தான். ஏன்னா அவர் தான் இந்த பாவ புண்ணியத்தை கையில் வச்சுக்கிட்டு இந்த உடம்பையும் படைக்கிறாரு, இந்த உலகத்தையும் படைக்கிறார். இந்த உடம்பை மட்டும் அவர் படைக்கிறது இல்லை, இந்த உடம்புக்கு தேவையான பாவ புண்ணியத்தை அனுபவிக்கணுமா இல்லையா? இன்பத்தை கொடுக்குற பொருளையும் கொடுப்பார், துன்பத்தை கொடுக்குற பொருளையும் கொடுப்பார். அப்போ பாவ புண்ணியங்கிறதும் அந்த ஈஸ்வரன்கிறதும் அந்த ஆணிவேராக இருக்கிறது இந்த அகில பிரபஞ்சத்திற்கும். சில இடத்துல ஆணிவேர் மாயைன்னும் அதுக்குள்ளே அந்த ஆணிவேர் போட்டிருக்க மண் இருக்குது பார்த்தீங்களா, மண் தான் பிரம்மன். மண் இல்லாட்டி வேர் நிற்குமா? நிற்காது. அந்த பிரம்மன்கிற மண்ணில் இந்த ஆணிவேருங்கிற மாயை இருக்கிறதுனால தான் மரமே வளருது அப்படின்னு ஒரு கருத்து சில பேர் விளக்கம் சொல்கிறாங்க. இங்கே மரத்துக்கு மேலானது உயர்ந்தது ஆணிவேர் தான். ஆணிவேர் இல்லாட்டி மரமே கிடையாது. இந்த சில இடத்துல இதை விளக்குறதுக்கு மரத்தை தலைகளாக போட்டு மேலே வேர் உள்ளதுன்னு இருக்குது வார்த்தை. மேலே வேர்னு மேலே வேரை போட்டு கீழே மரம் சாஞ்சு தலைகளாக இருக்கிற மாதிரி விளக்கம் போட்டிருப்பாங்க. அது கிடையாது. அந்த மரத்துக்கு உயர்ந்த தத்துவம் எது, மேலான தத்துவம் எதுன்னா ஆணிவேர் தான். அதனால் மேலானது உயர்ந்தது. அது மொத்த பிரபஞ்சம் மரம். ஆணிவேர் ஈஸ்வர தத்துவம் அல்லது பாப புண்ணியம். கிளைகள் இருக்குது பார்த்தீங்களா, பெரிய பெரிய கிளைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பஞ்சபூதங்கள். இந்த அகில உலகங்கள் 5 பூதம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பெரிய பெரிய கிளைகளாம். இந்த பஞ்சபூதங்களால் உருவான உலகங்கள். அது எப்படி இருக்குது? மேலே கீழே நடுவில் எல்லா இடத்துலையுமே கிளைகள் விரிந்து இருக்கும். அதே மாதிரி 14 லோகங்களும் கிளைகள். 14 கிளைகள் மாதிரி கீழே 7 உலகம் மேலே 7 உலகம்னு சொல்கிறோம். இந்த 7 அதில் உயர்ந்த லோகங்கள் 7, தாழ்ந்த லோகங்கள் 7 இருக்கான். இந்த 14 உலகங்களும் 14 கிளைகள், பெரிய பெரிய கிளைகள்லாம். பிறகு அதில் சின்ன சின்ன கிளைகள் வரும். பெரிய கிளைகள் சின்ன சின்ன, அதெல்லாம் அதில் வாழக்கூடிய ஜீவராசிகள், ஜீவர்கள், சரீரங்கள். ஜீவராசிகளில் சரீரங்கள், உடல்களும் பஞ்சபூதங்களும் சிறு சிறு கிளைகள். மேலான சுகத்தை தரும் உலகங்களும் கீழான சுகத்தை தரும் உலகங்களும் அதனுடைய கிளைகளாக இருக்கின்றன. அதே மாதிரி மேலான சரீரம் கீழான சரீரம்னு இருக்குது. 2 சரீரம் இருக்குது. தேவ சரீரம், மனித சரீரம்லாம் மேலான சரீரம், மற்ற சரீரங்கள்லாம் கீழான சரீரம்னு சொல்லும். இதெல்லாம் இந்த சின்ன சின்ன கிளைகளாக இருக்கின்றது. அந்த பெரிய கிளைகளில் சின்ன கிளைகளாக இருக்கிறது. தேவ சரீரத்தை விட உயர்ந்த நம்ம தேவ சரீரம் மேலான சரீரம் பொதுவாக சொல்கிறோம். ஆனால் வேதாந்த ரீதியாக மனித சரீரம் தான் உயர்ந்த சரீரம். தேவ சரீரம் கூட நம்ம உயர்ந்த சரீரம் சொல்கிறதில்ல. ஏன்னா தேவ சரீரத்தில் ஒரு நோய் நொடி வயோதிகம்லாம் வராது. ஆனால் புண்ணியம் முடிஞ்சவனு டபார்னு கீழே வந்துடும், தெரியவே தெரியாதான். மனித சரீரத்தில், தேவ சரீரத்தில் மோட்சத்தை அடையவே முடியாது, ஞானத்தை அடையவே முடியாது. மனித சரீரத்தில் மட்டும்தான் அடைய முடியும். அதனால் மனித சரீரம்தான் உயர்ந்த சரீரம்னு சொல்லுவோம். அதனால தான் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்ப்புமோ, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னெலாம் சொல்லப்பட்டிருக்கு. மனித சரீரம் அவ்வளோ உயர்ந்தது. நீங்கள் சுகத்தை அனுபவிக்கணும் தேவ சரீரத்தை எடுத்துக்கிடலாம், பாவத்தை அனுபவிக்கணும் மற்ற சரீரத்தை எடுத்துக்கிடலாம். பாப புண்ணியம் 2ஐயும் சேர்த்து அனுபவிக்கிறதுக்கு மனித சரீரம் பயன்படும்.
மோட்சத்தை அடைகிறதுக்கு மனித சரீரம் தான் பயன்படும். வேறு எந்த சரீரத்திலையும் அடைய முடியாது மோட்சத்தை, மனித சரீரத்தில் மட்டும்தான் அடைய முடியும். இதுவும் சிறு சிறு கிளைகள் இருக்காது. எல்லா சரீரம் எதனால் ஆனது? பஞ்சபூதம்தான். தேவ சரீரம் பஞ்சபூதம்தான், இந்த சரீரம் பஞ்சபூதம்தான், மர செடி கொடிக்கு இருக்கிற சரீரம் பஞ்சபூதம்தான், புழுவுக்கு இருக்கிற சரீரம் பஞ்சபூதம்தான். வெளியே இருக்க பஞ்சபூதம் இந்த உடம்பில் இருக்க, அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் பெரிய கிளைகள் சிறிய கிளைகள் எல்லாம் இந்த உலகங்களும் பஞ்சபூதங்களும் இந்த உடம்பும். மேலான சரீரம் சொல்வதற்கு காரணம் இது பரம்பொருளை அடைய பயன்படுவதால். அதாவது எந்த சரீரத்தில் இருந்துக்கிட்டு கடவுளை அடைகிறோமோ அதுதான் உண்மையிலே உயர்ந்த சரீரம். கண்ணப்ப நாயனார் சரீரம் எதை சாப்பிட்டு வளர்ந்துச்சு? மாமிசத்தை தவிர வேறு எதுவும் சாப்பிட்றதில்ல அவர். ஆனால் அவர் சரீரம் தாழ்ந்ததா? அவர் சரீரம் உயர்ந்தது தான். ஆதிசங்கரருடைய கதையில் புலையன் கதை பார்த்துருக்கீங்களா இல்லையா? புலையன் ஆதிசங்கரர் காசியில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு புலையன் வருவான். நாய் மாமிசத்தை சாப்பிட்றவன், தலையில் புளிச்ச கஞ்சியை தூக்கிட்டு நாயை பிடிச்சிட்டு வருவான். ஆதிசங்கருடைய சிஷியர்லாம் வரும்போது என்ன சொல்லுவாங்க? புலையன் வர்றேன், விளைப்போன்னு கத்துவானுங்க எல்லாருமே. இவன் என்ன பண்ணுவான்? புலைய அங்கேருந்து வந்தவன் விலகி போக மாட்டான். சாமியோ நில்லு அப்படிம்பான். சாமி நில்லு சாமி அப்படிம்பான். அது ஒரு இந்த சினிமாவில் பார்த்தேன், நாகார்ஜுன் நடிச்சனால அப்போ நல்லா வசனம் அருமையாக இருக்கும் கேட்குறதுக்கு. அது சாமியோ நில்லு சாமியோ அப்படிம்மா. அப்படி நிற்பார் அவர். எதை விலகி போய் சொல்கிறேன்? உன் உடம்பும் பஞ்சபூதம், என் உடம்பும் பஞ்சபூதம். உடம்புலேருந்து உடம்பை விலக சொல்கிறியா? உன் ஆத்மாவும் என் ஆத்மா ஒன்று. ஆத்மா விலக முடியாது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்படியே சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிடுவார் சங்கரர். நீ புலையனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த தத்துவத்தை யார் சொல்கிறான்னா அவனே எனக்கு குருன்னு சொல்லி இவர் 5 ஸ்லோகம் சொல்லி 5 தடவை நமஸ்காரம் பண்ணுவார் புலையனுக்கு, ஆதிசங்கரன். அப்போ அந்த சரீரம் உயர்ந்த சரீரமா இல்லையா? ஏன்னா தத்துவத்தை உணர்ந்திருக்கான் புலையனாக இருந்தாலும். கர்மகாண்டத்தில் ஹோமம் பண்ணுறதுக்கு பூஜை பண்ணுறதுக்கெலாம் ஜாதி வித்தியாசம் உண்டு. ஞானத்துக்கு ஜாதி வித்தியாசம் கிடையவே கிடையாது. ஆண் பெண், எந்த கீழ்ந்த சாதி தாழ்ந்த சாதி எதுவும் கிடையாது. ஞானம் யார் வேணாலும் அடைய முடியும், மோட்சத்தை அடைய முடியும். உயர்ந்த சாதியில் பிறந்து மோட்சத்தை அடைய முடியாமல் இருக்கலாம். எந்த ஜாதியில் எந்த இனத்தில் பிறந்தாலும் வேதாந்தத்துக்கு அதிகாரம் இருக்குது. வேதம் படிக்கிறது கூட அதிகாரம் இல்லை. அது அந்த இதில் வேதம் படிக்கிறதுக்கே கூட பார்த்திங்கன்னா முதல்ல ரிக்வேதம் உள்ள பரம்பரை ரிக்வேதம் தான் படிக்கணும். யஜுர்வேதத்துக்கு அதிகாரம் கிடையாது. படிச்சுட்டு இங்கே வரணும். அதை படித்து முடிச்சுட்டு வேணால் இங்கே வரலாம். யஜுர்வேதம் படிக்கிறவங்க ரிக்வேதத்துக்கு வரக்கூடாது. அதெல்லாம் ரூல்ஸ் இருக்குது. வேதாந்தத்துக்கு ஒரு ரூல்ஸும் கிடையாது. உனக்கு உண்மையை புரிஞ்சுக்கிறோம் தகுதி இருந்தால் போதும். அப்போ அப்படிப்பட்ட சரீரம் உயர்ந்த சரீரம். இந்த உயர்ந்த சரீரம் தாழ்ந்த சரீரம் எல்லாமே அதனுடைய கிளைகள் தான். உயர்ந்த சரீரமாக இருந்தாலும் விட்டுட்டு தான் போகணும், தாழ்ந்த சரீரமாக இருந்தாலும் விட்டுட்டு தான் போகணும். எல்லாம் வித்தியாக தான். பிறகு அதில் சின்ன சின்ன தளிர் விடும். அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன தளிர் முதல்ல விடும். அதுக்கு பேர் விஷயங்கள்ங்கிறார். அதுதான் கிளைகளாக மாறுது. அந்த விஷயங்கள்னால் நம்ம சரீரத்திற்கு இந்த சரீரம் விஷயம் அனுபவிக்கிறதுக்கு விஷயங்கள் இல்லாட்டி சரீரம் அனுபவிக்க முடியாது. அப்போ அந்த சரீரத்துக்கு காரணமாக இருக்கிறதே அந்த விஷயங்கள் தான். அந்த சின்ன சின்ன தளிர்கள்லாம் விஷயங்கள். ஒரு பொருள் இருந்தால்தான் ஆசை வரும். பொருள் இல்லாட்டி ஆசை வருமா? ஆசை வராது. அந்த சின்ன தளிர் தான் என்ன ஆகுது, அதை அனுபவிக்கிறதுக்காக அந்த உடலை நம்ம போட்டுறோம். அதெல்லாம் சின்ன விஷயங்கள்ங்கிறாரு. எப்பயுமே பாருங்கள், ஒரு விஷயத்தை பார்க்காம நம்மளுக்கு ஆசையே வராது. நம்ம தாத்தாவுக்கு செல்ஃபோன் மேலே ஆசை வந்திருக்குமா? யோசிச்சு பாருங்கள். டிவி மேலே ஆசை வந்திருக்குமா? அது என்னானே தெரியாது அவருக்கு. நான் டிவி பார்க்கல, எங்கள் வீட்டில் டிவிலேன்னு கவலைப்பட்டிருப்பாரா? டச் ஃபோன்லேன்னு கவலைப்பட்டிருப்பாரா தாத்தாவுக்கு தாத்தா? ஏன்னா அந்த பொருள் விஷயம் இருக்கிறதே தெரியாது, பார்த்ததே இல்லை. அப்போ ஒரு விஷயம் எப்போ ஆசை வரும்னா அது இருந்தால் தான் ஆசை வரும், இல்லைன்னா நம்மளுக்கு அதை பற்றி. அதே மாதிரி நம்மளுடைய பேரங்காலத்தில் என்னென்ன வரப்போகுதுன்னு தெரியாது. அவன் இதெல்லாம் அந்த காலத்தில் ஏதோ சின்ன ஃபோனை வச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்கப்பா, கர்மகாண்டி. அதெல்லாம் கார்காலம்பான் நம்மளை பார்த்து அவன். நான் அன்றைக்கி புதுசாக வரலாம்ல, எத்தனையோ விஷயங்கள் வரலாம். அதனால் விஷயம் எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு பொருள் இருந்தால்தான் ஆசை வரும். அப்படி துளிர், அந்த விஷயங்கிறது இந்த துளிர்கள் அதுதான் பெருசாக வளர்ந்து
நம்மளுடைய இந்த உடலுக்கே காரணமாக மாறுகிறது. ஆசை எப்படி வரும்னு சொல்லுவாங்கன்னா, உன்னை முதல்ல பார்க்கணும், பார்க்குறத விட முதல்ல அந்த பொருள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது அறிதல், பிறகு அதை விரும்புகிறது, பிறகு அடையிறதுக்கு ஆசைப்படுறது. அப்படி அந்த பொருளை அடைஞ்ச பிறகு 2 பலன் கிடக்குமா. ஒன்று திருஷ்ட பலன், அதிர்ஷ்ட பலன் சொல்லுவாங்க. ஒன்று என்னாகும், சுகத்தை கொடுக்கும், இல்லை துக்கத்தை கொடுக்கும், சில நேரம் பாவ புண்ணியத்தையும் கொடுக்கும். அது கண்ணுக்கு தெரியாது. அந்த பொருளை அடைகிறதுக்கு நம்ம செய்கிற செயல்கள் புண்ணியத்தையும் கொடுக்கலாம், பாவத்தையும் கொடுக்கலாம், அது கண்ணுக்கு தெரியாது. ஆனால் சுகத்தையும் கொடுக்கும், துக்கத்தையும் கொடுக்கும், அது கண்ணுக்கு தெரியும். இந்த ஆசையினால் வரக்கூடியது. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆசை வருது, பிறகு அதை அடைய முயற்சி பண்ணுறான், பிறகு அதுக்காக செயல்கள் செய்கிறான், அதனால் பாவ புண்ணியங்கள் வருது, பிறகு சரீரம் வருது, மாற்றி மாற்றி சுற்றி சுற்றி பிறகு இந்த சரீரத்தில் பிறகு பாவ புண்ணியம் செய்கிறது. இப்படி ரவுண்டாக ஒரு சக்கரம் மாதிரி இந்த சம்சார சக்கரம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. சின்ன தளிர் தான் பெரிய கிளையாக உருவெடுக்கிறது. அதெல்லாம் விஷயங்கள்ட்டார். பிறகு இந்த வேறு ஆணி வேர் இருந்தாலும் கூட கொஞ்சம் நிலச்சி நிற்கணும்னா சல்லி வேரெல்லாம் இருக்கணும், சின்ன சின்ன வேரெல்லாம். அதுக்கு பேர் விருப்பு வெறுப்புங்கிற வேரம். அந்த சின்ன சின்ன வேருக்கு விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறார். ஒரு செயல் செய்யணும்னா ஒன்று விருப்பி செய்வோம், இல்லாட்டி வெறுத்து செய்வோம். இந்த விருப்பு வெறுப்பு இல்லைன்னா மனிதனுக்கு துயரமே கிடையாது. விருப்பு வெறுப்பு தான் எல்லா துயரத்துக்கும் காரணம். வேண்டா விருப்பும் வெறுப்பும் இந்த வில்லங்கத்தாலே வினையும் ஜனனம் சொல்லியிருக்கிறார். திருக்குறளோட ஒரு குறள் இருக்குது, வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல. வேதாந்தத்து தகுதி என்ன தெரியுமா உங்களுக்கு? ஆன்மீகத்துக்கே தகுதி. ஒருத்தர் பார்த்தா ரொம்ப அட்டாச்மெண்ட்டு, பார்த்தாலே எரிச்சலாக இருக்குங்கிறது அப்போ அந்த 2 இருக்கக்கூடாது. இது குறைஞ்சிருக்கும், முழுசாக நீங்கிறது ஞானத்தில் போகும், ஞான நிஷ்டையில். இது குறைஞ்சிருந்தாலே அதே ஞானத்துக்கு தகுதினே சொல்லியிருக்கு. வேறு விஷயங்களோட அதிகமாக சொல்லலை. விருப்பு வெறுப்பு குறைந்த மனநிலை. இந்த விருப்பு வெறுப்பு தான் சின்ன சின்ன வேர்களாக இருக்குது. சல்லி வேர்னு சொல்லுவான். அதனால தான் சல்லிப்பைகள்லாம் சில பேர் வார்த்தைகள் விடுறாங்க பார்த்தீங்களா. எதுக்கு இதனால இந்த வார்த்தை வந்துச்சு என்னன்னு ரொம்ப விருப்ப வெறுப்பு இருந்தால் அந்த வார்த்தை திட்டுறாங்க பாருங்கள். அது மட்டும் இல்லை, அது இந்த அகந்தை மமதை இதெல்லாம் கூடியதுங்கிறார். விருப்பு வெறுப்பத்தினால இந்த சின்ன சின்ன வேர்கள்லாம் அகந்தையாக இருக்கிறது, மமதையோடு இருக்கிறது, விருப்பு வெறுப்போடு இருக்கிறது. இதுதான் இந்த பிறவி சுழலுக்கே காரணமாக இருக்கிறது. இதெல்லாம் சின்ன சின்ன வேர்கள்ங்கிறார். பிறகு மரத்துக்கு அழகு எதுனா இலைகள். இலைகள் இல்லாட்டி மரம் எப்படி இருக்கும்? பார்க்க அழகாக இருக்குமா? இருக்காது. அந்த இலைகள் தான் அந்த மரத்துக்கு அழகே அழகை கொடுக்கறதே மரம். அது எதுன்னா வேதத்தினுடைய முதல் பகுதி கர்மகாண்டம். மரத்தை மறைத்திருக்கிறது. கர்மகாண்டம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? நீ இதெல்லாம் பண்ண, உனக்கு இதெல்லாம் கிடைக்கும். இந்த ஹோமம் பண்ணால் இந்த சுகம் கிடைக்கும். இந்த ஹோமம் பண்ணால் உனக்கு இவ்வளோ செல்வம் வரும். இந்த ஹோமம் பண்ணால் உனக்கு சொர்க்கத்துக்கு போகலாம். ஆசையை தூண்டுறது தான் வேதத்துடைய முதல் பகுதியே. தப்பு இல்லையா? தூண்டுது. ஏன்னா அது என்ன சொல்லுதுன்னா, இல்லாட்டி உனக்கு தர்மமாக அனுபவிக்கிறதுக்கு என்ன வழிகளோ அத்தனை வேதத்தில் முதல் பகுதியில் சொல்லியிருக்கு. சொர்க்கத்துக்கு எவ்வளோ பேர் யாகம் பண்ணுறாங்க. யமதர்மராஜா நசிகேதனுடைய அப்பாவே அதுக்காக தானே யாகம் பண்ணார். சொர்க்கத்துக்கு தப்பாக பண்ணார் அவர். இந்த கர்மகாண்டம் பூரா வேதத்தினுடைய முதல் பகுதி என்ன சொல்லுதுன்னு சொன்னால், உனக்கு இந்த உலக சுகத்தை அனுபவத்திற்கான வழிகளை சொல்லுகிறது. இந்த உலகத்தில் எதுக்கு வாழணும்? சந்தோஷமாக இருக்கணும், நல்ல சுகங்களை அனுபவிக்கணும், நல்லா சாப்பிடணும், தூங்கணும். கடை வாங்கியாவது நெய்ச்சோறு சாப்பிடு அப்படி சொல்லியெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க. கடனை வாங்கியா நல்லா சாப்பிட்டு தூங்குப்பா, அனுபவி அப்படிங்கிறாங்க. அனுபவி ராஜா அனுபவி. கர்மகாண்டம் தான் பூரா தப்புன்னு அதை சொல்லலாம். ஆசை ரொம்ப இருக்கவனை போய் ஆசையே துயரத்துக்கு காரணம்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்திலே வரமாட்டான். கடவுள்கிட்ட பிரார்த்தனைனா கொடுக்கவும் செய்வார். எனக்கு அது வேணும் இது வேணும், தப்பு கிடையாது. ஏன்னு சொன்னால் இல்லாட்டி சாமியை கும்பிட மாட்டான், கோயிலுக்கே வரமாட்டான். அதுக்கே கோயிலில் போய் சாமி கும்பிட்டு எனக்கு அது வேணும் கேட்டாலும் கடவுள் கொடுக்கவும் செய்வார். சில பேர் கோயிலில் போய் சாமி கும்பிட்றது, பிரார்த்தனை பண்ணுறது, ஹோமம் பண்ணுறது, பூஜை பண்ணுறதே ஆன்மீகம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் இன்னும் எப்படின்னா அவர்கள் ஆஸ்திகர்கள். அவர்கள் பேர் என்ன பேர்? நாஸ்திகர் கிடையாது, ஆஸ்திகர்னு சொல்லலாம்.
ஆன்மீகம்னா எது தெரியுமா? இதுதான் ஆன்மீகம். உள்ளே வர்றோம் பாருங்கள், இதுக்குள்ளே இதுதான் உள்ள ஸ்டெப்பு. கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம்னு படிச்சுட்டு உள்ளே வர்றோம். இதுதான் ஆன்மீகத்தினுடைய நுழைவு. எனக்கு அது வேணும் இது வேணும் இதெல்லாம் என்ன ஆஸ்திகர்கள், அவர்கள் ஆன்மீகவாதிகள்னு சொல்கிறதில்ல நம்ம. அவங்க ஆஸ்திகர்கள், கடவுளை வழிபடுபவர்கள், கடவுளை நம்புபவர்கள், அவ்வளவுதான். அதுக்கு மேலே அதில் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அந்த மத நம்பிக்கைக்கே காரணம் இந்த ஆசை தான். எல்லா மதத்துலையும் என்ன, நீ இப்படி வழிபடு அப்படி நல்ல பண்புகளை வளர்க்குறதுக்கும் சொல்லுது. இப்படி தர்மமாக நீ நல்லா இருந்தால் உனக்கு நல்ல சுகம் கிடைக்கும், அது கிடைக்கும், நல்ல மனைவி, நல்ல மக்கள், நல்ல குழந்தைகள், நல்ல சொத்து, சுகம், பதவி, பட்டம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கர்மகாண்டத்தில் அத்தனை வழிகளும் சொல்லுது. சரி, ஒருத்தர் கெடுதல் பண்ணால் அவனை அழிக்கிறதுக்கு வழி சொல்லுது கர்மகாண்டம். சில ஹோமமெல்லாம் இருக்குது எதிரி அழிக்கிறதுக்கு. இந்த மாந்திரிகெல்லாம் பண்ணுறாங்க பார்த்துருக்கீங்களா? அதுவும் வேதத்தில் இருக்குது. மாந்திரீகம் பண்ணுறது தப்பான்னு கேட்டால் சத்திரியன் பண்ணலாமா? ஒரு அரசன் மக்களை காப்பாற்றுறதுக்காக எதிரி அழிக்க முடியாட்டி பண்ணலாமா? வேறு வழி இல்லாட்டி. சாதாரண பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பொதுமக்கள் நன்மைக்காக சிலதெல்லாம் பண்ணுறது வேதத்தில் இருக்குது, அந்த மந்திரங்கள் இருக்குது. அப்போ இதெல்லாம் கர்மகாண்டமெல்லாம் என்னென்னா இலைகள். சொர்க்கத்தை பற்றி அப்படி வர்ணிக்கும். நீ அங்கே சொர்க்கத்துக்கு போனால் இவ்வளோ சுகம் இருக்கும், அப்படி இருக்கும், நோய் வராது, எப்பயுமே உடம்பு அப்படியே தான் இருக்கும், நல்லா இருக்கும், அப்படியே வர்ணனை பண்ணால் சொர்க்கத்தில் போய் நம்ம போய் அனுபவிக்கணும்னு ஆசை வந்துடும். அதே மாதிரி நரகத்தை பற்றியும் வர்ணிக்கும். அங்கே போகவே கூடாதுன்னு பிறகு நம்மளுக்கு தோணும். ஏன்னா எண்ணெய் குப்பரையில் போட்டு வாட்டுவான், எல்லாம் வருது, படிக்கிறோமா இல்லைங்களா? இதெல்லாம் இந்த வேதத்தில் முதல் பகுதியில் சொல்லியிருக்கு. அதெல்லாம் என்னென்னா சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு, துக்கத்தை அனுபவிக்காமல் இருக்கிறதுக்கு, உலக சுகங்களை அனுபவிப்பதற்கும் உலக சுக்கத்திலிருந்து விட்டு சுகத்தை மட்டும் அனுபவிக்கிறதுக்கு சொல்லியிருக்கு. அதை பொய்ன்னு சொல்கிறதே இல்லை வேதத்தினுடைய முதல் பகுதி. அதை முடிச்சுட்டு ரெண்டாவது பகுதிக்கு வந்தீங்கன்னா சொர்க்கம் பொய்யின்றோம். இந்த ஞானகாண்டம்ங்கிற வேதத்தினுடைய ரெண்டாவது பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்தோம்னா, உபனிஷத்துக்குள்ளே வந்துட்டோம்னா சொர்க்கமெல்லாம் பொய்யின்றோம். சொர்க்கம் அனித்தியமுங்க. சொர்க்கம் அங்கே நிலையானதுன்னு வர்ணிக்கும் கர்மகாண்டத்தில். சொர்க்கம் ஏன்னா எதுக்கு நிலையானதுன்னு, இங்கே 100 வருஷம் வாழ்வோம், அங்கே 10,000 வருஷம் வாழலாம், இருக்கலாம். அப்போ இதுக்கு அது நிலையானது தானே. நம்மளுக்கு ஒரு நாளுங்கிறது தேவலோகத்தில் 1 வருஷம். நம்மளுக்கு மார்கழி மாதம் இருக்குது பார்த்தீங்களா, அது 4/5 அவங்களுக்கு. மார்கழி மாதம் 1 மாதம் 4/5 அதிகாலை பொழுது தேவர்களுக்கு. 1 வருஷம் அவங்களுக்கு 1 நாள்னு சொல்லுவாங்க. பிரம்மாவுக்கு 1 நாள் எவ்வளவு? 1 கல்பம். 1000 கல்ப வருஷம் 1 நாள். 1000 கல்ப வருஷம் பகல், 1000 கல்ப வருஷம் இரவு. பிரம்மாவுக்கு 1 நாள். இப்படிலாம் கணக்கு இருக்குது. அப்போ அதை கம்பேர் பண்ணி பார்த்தா அது உண்மை நிலையானது மாதிரி தோணுமா இல்லையா? அந்த அடிப்படையில் சொர்க்கம் நிலைன்னு வேதம் வர்ணிக்கும். ஆனால் உண்மையிலேயே அது நம்மளை பொறுத்தவரையில் காலம்ங்கிறது கற்பனைன்னு சொல்லியாச்சுன்னா 1000 வருஷம்னா எத்தனை கோடி கல்பமாக இருந்தாலும் 1 செகண்ட் மாதிரி தான். ஆழ்ந்த உறக்கத்தில் நல்லா தூங்குறீங்க, 10 மணி நேரம் தூங்கி எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சப்பறம் எவ்வளோ நேரம் தூங்குனேன்னு தெரியுதா? மணி நேரம் போனதே தெரியல. அன்கான்ஷியஸில் 15 வருஷம் படுத்துருக்கான் ஒருத்தன். முழிச்சவன் என்ன சொல்கிறான்? தூங்கி எந்திரிச்ச மாதிரின்னு சொல்கிறான். அவனுக்கு காலம் இருக்கா? டைம் என்பதே ஒரு கற்பனைன்னு நம்ம நிரூபிக்க முடியும். கற்பனைங்கிறத புரிஞ்சுக்கிறவும் முடியும். காலம் என்பது ஒரு கற்பனைங்கிறத வேதாந்தத்தில் புரிஞ்சுக்கிற முடியும். அதில் தான் வாழ்வான். ஆனால் காலங்கிறது கற்பனை. அப்படி பார்க்கும்போது 10 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க 10 கோடி வருஷம் பின்னாடி இருக்கலாம், நம்மளுக்கு ஒன்றுமே பெருசாக தோணாது. எந்த காலம்னாலும் பெரிய காலம், அந்த காலம் இந்த காலமெல்லாம் ஒரு கற்பனைன்னு போயிடும். பெருசாக நம்ம புத்தியில் உரைக்காது. இதெல்லாம் வேதாந்தத்துடைய மகிமை, இந்த காலமே கற்பனைன்னு புரிய வைக்கிறது. அதனால் அந்த வேதம் கர்மகாண்டம் பூரா என்ன பண்ணுதுன்னு சொன்னால், இதெல்லாம் வர்ணிச்சு அது இலைகள்ன்ட்டார். கர்மகாண்டம் பூரா என்னது? இலைகள். அது எப்படி வர்ணிக்கும்னு சொன்னால், சின்ன சின்ன பொருளிலிருந்து அப்படியே டெவலப் பண்ணி இதை அனுபவிப்பேன் அதை அனுபவினே கூட்டு போவான். சின்ன குழந்தையில் என்ன பண்ணுவான்? பொம்மை, பிறகு 3 சக்கர சைக்கிளு, பிறகு 2 சக்கர சைக்கிளு, பிறகு பைக்கு, 2 வீலரு, பிறகு காரு, இப்படியே போய்கிட்டே இருக்கும். கர்மகாண்டம் பூரா அந்த ஆசையை தூண்டி போய்கிட்டே இருக்கும். ஆசைதான் துயரத்திற்கு காரணம்னு சொல்லவே சொல்லாது. அங்கே ஆசையை அனுபவிக்க சொல்ல வேதத்தினோட முதல் பகுதி பூராமே. நீ நல்லா தர்மம் ஒரே ஒரு கண்டிஷன் போடும், தர்மமாக அனுபவிக்கலாம், அதர்மமாக அனுபவிச்சா நரகத்துக்கு போயிடுவேன். இப்போ அனுபவிப்பேன், பிறகு நரகம் போயிடுவேன்னு வேணால் சொல்லும். அதனால் அங்கே அதெல்லாம் இலைகள்ன்ட்டார்.
அதனால தான் நம்ம வேதத்தில் சொல்கிறோமா இல்லையா, நீ நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணு, கிடைக்கும். வேதத்தில் சொல்கிறோமா இல்லையா, நீ நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணு, கிடைக்கும். கடவுள் கொடுத்துறாரு, உண்மைதான். நீங்கள் ஒரு 100% நம்பிக்கையோட, பிசிறு இல்லாத நம்பிக்கையோட கடவுள்கிட்ட வேணால் கொடுத்துருவார். அதில் எந்த மாற்றம், என்ன கேட்டாலும் கொடுப்பார். சில பேர் பார்த்தீங்கன்னா அதர்மம் பண்ணுறவங்க கூட நம்பிக்கையோட பிரார்த்தனை அதை ஜெயிச்சுட்டு போகிறான். அவனுக்கு நம்பிக்கை, ஆனால் அவனுக்கு பின்னாடி பாதிக்கும், அது வேறு விஷயம். ஆனால் அந்த நம்பிக்கைக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. நம்பிக்கையோட கடவுள்கிட்ட வழிபட்டால் எது வேணாலும் கொடுப்பார் அவர். இது வேதமே சொல்லியிருக்கு. இதெல்லாம் இலைகள் அப்படிங்கிறார். இந்த பிரார்த்தனை, வழிபாடு, பூஜை, யாகம் எல்லாம் இந்த உலக பலனுக்காக, சொர்க்கலோக பலனுக்காக செஞ்சால் அதெல்லாம் இலைகள், கர்மகாண்ட பகுதி. ஞானத்துக்காக பண்ணால் வேறு விஷயம், அது சித்த சுத்திக்காக பண்ணுறது அது வேறு. இதெல்லாம் உலக சுகத்துக்காக பண்ணுறது கர்மகாண்டம். அதெல்லாம் என்னன்னு சொல்லுதுன்னா இலைகள். வேதமே மூச்சு காத்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. 6 விஷயம் இந்த ஸ்லோகத்துக்குள்ளே வருது. பிறகு மற்றவங்க இன்னும் 2 சொல்கிறாங்க. பறவைகள், அதில் பறவைகள்லாம் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இலைகள் உடம்புன்னு சொல்கிறோம். அந்த கிளைகளை, சின்ன சின்ன கிளைகள்லாம் உடம்புன்னு சொல்கிறோம். அதில் உட்காந்துருக்க பறவை இருக்குது பார்த்தீங்களா, அது ஜீவர்களாம். அந்த உயிர் தத்துவம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஏன்னா தான் அனுபவிக்குது. இந்த உயிர் இருக்கணுமா இல்லையா, ஜீவர்கள். 14 லோகங்களிலும் வாழக்கூடிய எல்லா உயிர்களும் பறவைகள், மரத்தில் வாழக்கூடிய பறவைகள். புழுலேருந்து புல்லாகி பூடாகி சொல்கிறாரா இல்லையா, எல்லா தேவராய் அசுரராயெல்லாம் சொல்லிட்டார் அவர். எல்லா ஜீவராசிகளும் பறவைகளுக்கு உதாரணம். பழங்கள், அதை பறவை என்ன பண்ணாங்கிற பழங்கள்லாம் சாப்பிட்டு சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டு அப்படியே இருக்குது. அதனால் அது மட்டும் இல்லை, அந்த பறவை என்ன பண்ணால் ஒரு கிளையில் உட்காந்துருக்காது. இந்த கிளையிலேருந்து அடுத்த கிளைக்கு போகும். இந்த கிளை ஒரு உடம்பு, இன்னொரு கிளை வேற ஒரு உடம்பு. இந்த உயிர் என்ன பண்ணுது, இந்த உடம்புல இருக்கலாம், பிறகு வேற உடம்புக்கு தாவி போயிடும். ஒரு 50 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம், 100 வருஷம் இருக்கலாம். பிறகு என்ன பண்ண, இந்த கிளை நம்மளுக்கு பயன்படாதுன்ட்டு வேறு கிளையில் போய் தாய் உட்காந்துக்கிறோம். இந்த உயிர் அப்படி தானே போகுது, போய்கிட்டே இருக்கா இல்லையா. எந்த உடம்பு இருக்குன்னு தெரியாது. ஆனால் இந்த உடம்பு கிடையவே கிடையாது. நீ ஒரு சரீரத்திற்கு செல்கின்றான். பிறகு இந்த மரம் வளருவதற்கு காரணம் தண்ணீர். அது முக்குணங்களாம், சத்வ ரஜ தமோ குணம் பார்த்தோமா இல்லையா, அதெல்லாம் சேர்ந்து தண்ணீர். மொத்த இந்த அரச மரத்தை எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் இந்த மரத்திற்கு முடிவு இல்லை, ஜீவனுக்கும் முடிவு இல்லை. என்ன முடிவு இல்லை, மரத்தை வெட்டிடலாமே, என்ன விதை போட்டு திருப்பி அடுத்த மரம் வந்துடும். திருப்பி விதை மரம், விதை மரம், விதை மரம் இப்படி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி ஜீவன் பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு, இது முடிவில்லாமல் போய்கொண்டே இருக்கும். மரத்துக்கு ஆரம்பம் சொல்ல முடியுமா? இந்த விதையிலேருந்து இந்த மரம் வந்துச்சுன்னு சொல்லிடலாம். அந்த விதை எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டால் மரத்தில் இருந்து. மரம் முந்துச்சா விதை முந்துச்சான்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குமா இல்லையா? கோழி முந்தினதா முட்டை முந்தினதான்னு கேட்குறது மாதிரி சொல்ல முடியாது. ஆரம்பமே கிடையாது. இது எப்போ ஆரம்பிச்சுங்கிறது தெரியாது. ஆனால் ஒரு நாளைக்கு மரம் வெட்டப்படும். வெட்டப்பட்டு விதை திருப்பி முளைக்கும். மரம் வெட்டினாலும் கூட. ஆனால் விதையும் வறுத்துட்டோம்னா விதை முளைக்கும். அது நம்ம ஜீவராசிகள் ஞானம் வந்தால் அது. அதனால் இந்த மரம் வளரும், திருப்பி விதையை விட்டு திருப்பி அது போயிடும். அது மாதிரி பிறந்தாச்சுன்னா இறப்புங்கிறது கட்டாயம் உண்டு. டேட் ஆஃப் பர்த் வந்தாச்சுன்னா டேட் ஆஃப் டெத்து நிச்சயம் பண்ணியாச்சு. இந்த பிறக்கிற அன்னைக்கே டேட் ஆஃப் டெத்து கடவுள் நிர்ணயம் பண்ணிடுவார். நாம் என்றைக்கு பிறக்கிறோமோ அன்னைக்கே இத்தனை வயசு தான் வாழ முடியுங்கிறது கண்டிஷன், கட்டாயம் நிர்ணயம் பண்ணிடுவார். அதுக்கு மேலே ஒரு நாள் கூட நீங்கள் இந்த உடம்புல இருக்க முடியாது, எக்ஸ்ட்ரா இருக்க முடியாது. முன்னாடி போனவங்களும் போக முடியாது, அதுவும் முடியாது. இல்லை சூசைட் பண்ணுறாங்களே, அதுவும் கடவுள் விதிச்சிருப்பார், இப்படித்தான் போகணும். அதெல்லாம் விதிக்கப்பட்டது தான். நீ பிறக்கும் போதே இந்த உடம்புல இத்தனை நாளுக்கும் தங்கலாம்னு அவர் நிர்ணயம் பண்ணிடுவார். கட்டாயம் எல்லாத்துக்கும் அழிவு இருக்குது. சூரியன் படைக்கும் போதே சூரியனுக்கு டேட் ஆஃப் டெத்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, பூமிக்கு டேட் ஆஃப் டெத்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சயின்ஸில் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மாவுக்கு ஒரு பகல் சொல்லுவோம் பார்த்தீங்களா, 1000 கல்பம். அந்த வருஷம் கணக்கு பண்ணிங்கன்னா 400 கோடி வருஷமாக ஏதோ சொச்சம் வருஷம் வருது. 200 கோடி வருஷம் ஆச்சான் பூமி தோன்றி. நம்ம பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆற்காடு பஞ்சாங்கத்தில் சிருஷ்டி கதாப்தம்னு போட்டு 198 கோடியே இத்தனை லட்சத்தி இத்தனாயிரத்தி வருஷம்னு போட்டிருக்கும். கலியுகம் இத்தனாவது வருஷம், திருவள்ளுவர் ஆண்டு இத்தனாவது வருஷம், கிபி 2026 இப்படிலாம் வரும்.
அதில் சிருஷ்டி கதாப்தம் போட்டு 196 கோடியே எத்தனையோ லட்சம்னு போட்டிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா படித்து பார்த்தா தெரியாது. இந்த உலகம் தோன்றி எத்தனை வருஷம் கரெக்டாக போட்டிருக்கு. அதில் சயின்ஸ் என்ன சொல்லுது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 200 கோடி ஆண்டுகள் ஆகலாம். விஞ்ஞானிகள் இந்த பூமி தோன்றி எவ்வளோ நாள் ஆகலாம்னா கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ஆண்டுகள் அதில் 196 கோடி 198 கோடியே போட்டிருக்கு. அப்போ என்னாச்சு? கரெக்டாக இருக்கா? இன்னும் எவ்வளோ நாள் இருக்கும்னா சூரியனுக்கு அப்படி தான் சொல்லியிருக்காங்க. சூரியன் எவ்வளோ நாள் இருக்குன்னு இன்னும் 200 கோடி வருஷம் இருக்குமா. அப்போ என்ன ஆகும்? பீஸ் ஆயிரும், அதுவும் அழிஞ்சு போயிடும், இந்த உலகமும் போயிடும். அப்போ என்ன? பிரம்மா தூங்க ஆரம்பிச்சிருவார், அப்புறம் திருப்பி சிருஷ்டி பண்ணுவார். எல்லாத்துக்கும் பிரம்மாவுக்கு ஆயுள் சொல்லியிருக்கு, பிரம்மாவுக்கு ஆயுள் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இருக்க பிரம்மா 2வது பிரம்மா அவருக்கு 50 வயசு ஆகுதுன்னு ஒரு கணக்கெல்லாம் போட்டு சொல்கிறாங்க. சரி, அதுக்கு முதல் பிரம்மாவுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு கேட்டால் பதில் இல்லை. பதில் வேதாந்தம் தான் இந்த பதிலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். மித்தியான்னு சொல்லி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும், அது புரிய வைக்க முடியும். ஏன்னா எல்லாருக்கும் அழிவு இருக்குது. இந்த இடம் இருக்குது, 3000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. இன்னொரு 3000 வருஷம் கழிச்சு இந்த இடம் எப்படி ஆகும்னு தெரியாது. இமயமலை இருக்குது பார்த்தீங்களா, கடலாக அறிஞ்சான் ஒரு காலத்தில். இமயமலை ஒரு காலத்தில் கடலாக அறிஞ்சான். இந்த இமயமலைகள்லேயே ரொம்ப கடைசியாக உற்பத்தியான மலை இமயமலையான். அந்த கல்லெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காது. இமயமலை இருக்க கல்லுகள்லாம் பார்த்தா ஸ்ட்ராங்காக இருக்காது, அந்த பாறையெல்லாம். ஏன்னா அது கடைசியாக உற்பத்தியானதான் அந்த இமயமலை சொல்கிறாங்க. பூமியில் கடைசியாக உற்பத்தியான மலைன்னு சொல்கிறாங்க, கடலாக அறிஞ்சான். இப்போ துவாரகை ஊர் இருந்துச்சு, இப்போ எங்கே இருக்குது? துவாரகை கடலுக்குள்ளே போயிடுச்சு இல்லை, ஆனால் உள்ளே இருக்குங்கிறாங்க. இன்றைக்கி இப்போ கடல் ஆராய்ச்சி பண்ணவங்க அந்த கிருஷ்ணர் வாழ்ந்த நகரம் உள்ளே இருக்குங்கிறாங்க. அரண்மனையெல்லாம் இருக்கான், பார்த்து சொல்கிறாங்க. அந்த அரண்மனையே உள்ளே அழிஞ்சு போய் கிடக்குங்கிறாங்க. அந்த கிருஷ்ணர் வாழ்ந்த அரண்மனையே உள்ள துவாரகையில் கடலுக்குள்ளே இருக்குங்கிறாங்க. குமரிக்கண்டம் இருந்துச்சு, நீங்கள் நம்ம இந்த கன்னியாகுமரியிலேருந்து சிலோன் தாண்டி இருந்திருக்கு. தமிழ்நாடுடைய குமரிக்கண்டம் அவ்வளோ பெருசாக இருந்துச்சான், உள்ள கடலுக்குள்ளே போயிடுச்சுங்கிறாங்க. எல்லாம் ஒரு மாற்றம் மாறி 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 வந்துக்கிட்டே இருக்குது. தோற்றம் இருந்தால் அழிவு கட்டாயம் உண்டு. அதனால் இதெல்லாம் இந்த மரம்ங்கிறத அரச மரத்துக்கு ஏன் இந்த பிரபஞ்சத்தை ஒப்பிட்டிருக்காருன்னு சொன்னால், மரத்துக்கு அழிவு கட்டாயம் உண்டு. திருப்பி தோன்றும், அழிஞ்சு திருப்பி விதை எரிஞ்சுன்னா திருப்பி முளைக்கும். இப்படி தான் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் மரம் ஒரு நாளைக்கு வெட்டப்படும், அல்லது அதுவும் அழியத்தையும் செய்யுங்கிறதுக்காக இந்த அரச மரத்தை ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஜென்மம் எப்போ ஆரம்பிச்சிச்சு நம்மளுக்கே தெரியாது, சொல்லவே முடியாது. அதுக்கு கணக்கு கேட்டால் சொல்ல, ஆனால் முடிவு இருக்குது. இந்த ஜென்மத்துக்கு முடிவு இருக்குது. ஞானம் வந்தாச்சுன்னா ஜென்மம் கிடையாது. ஆனால் எப்போ ஆரம்பிச்சுங்கிறது யாராலும் சொல்ல முடியாது. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நாம் எப்போ இந்த சம்சார சக்கரத்தில் மாட்டோங்கிறதே தெரியலையா நம்மளுக்கு. எப்போ மாட்டினோம்னே தெரியாது. மாட்டிருக்கோங்கிறதே தெரியறதில்ல நிறையா பேருக்கு. முதல்ல யார் நாம் பந்தத்தில் மாட்டியிருக்கோம்னு தெரிஞ்சிருக்காங்க. நாம் நல்லா சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கோம்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சம்சார சக்கரத்தில் மாட்டியிருக்கோங்கிறதே தெரியறது இல்லை. ராமகிருஷ்ணர் ஒரு உதாரணம் சொல்கிறார். மீன் இருக்குது பார்த்தீங்களா, சில மீன் என்ன பண்ணுமா, வலையை வீசும்போதே நம்ம வலைக்குள்ளே போகிறோம் தப்பிச்சிருமா. சில மீன் என்ன பண்ணுமா, உள்ளே மாட்டிக்கிட்டோம்னு தெரிஞ்சுக்கிட்டு தப்பிக்க முயற்சி பண்ணுமா. சில மீன் மாட்டியிருக்கே தெரியாது, தூக்கின பிறகு தெரியுமா வெளியே. நம்ம பந்தத்தில் மாட்டியிருக்கோம், சம்சார சக்கரத்தில் உழந்துக்கிட்டு இருக்கோங்கிறது லட்சத்தில் ஒரு ஆளுக்கு தெரியும். இந்த ஆன்மீகத்துக்குள்ள ஆன்மீகம் சொன்னோம் பார்த்தீங்களா, ஆஸ்தியர்களுக்கு தெரியாது, ஆன்மீகத்துக்கு நுழைஞ்சவங்களுக்கு தான் தெரியும். பெரும்பாலும் நீங்கள் கணக்கு பண்ணால் நாம் பந்தத்தில் மாட்டியிருக்கோம், இதிலேருந்து விடுபடுவதற்கு கடவுள் தான் வழி அப்படிங்கிற எண்ணம் வர்றதே பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருப்பாங்க? இப்போ தேனி மாநகரம் இருக்குது, எத்தனை லட்சம் பேர் ஜனத்தை எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்க. இது இங்கே எத்தனை ஜனத்தை வைக்கலாம்? பார்த்தீங்கன்னா ஒரு 10,000ல் ஒரு ஆள் கூட இருக்கிறது கஷ்டம்தான். 1000ல் ஒருவன் பெருசாக சொல்ல வேணாம், நம்மளாம் 10,000ல் ஒருத்தர் சொல்லிக்கிடலாம், பெருமையாக சொல்லலாம், தப்பே கிடையாது. ஏன்னா இந்த எண்ணம் வந்துருச்சுனாலே இது பெரிய விஷயம். பந்தத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறவங்க தெரியாமல் இருக்காங்க. இந்த சம்சார சக்கரத்தில் மாட்டிக்கொண்டிருக்கின்றோம், அதிலிருந்து விடுபட வேண்டுங்கிற எண்ணமும் வர வேண்டும். அப்படி விடுபட வேண்டும் என்றால் என்ன வேண்டும் என்றால் ஞானம் வேண்டும். என்ன ஞானம் வேண்டும்? இந்த சம்சாரமாகிய அரசமரமாகிய இந்த அகில பிரபஞ்சம் அனைத்தும், இந்த உலகம், சூரியன், நட்சத்திரங்கள், உடல், உயிர் எல்லாமே மித்தியா என்றதை புரிய வேண்டும்.
அதற்கு ஆதாரமான தத்துவம் சத்தியம் என்பதை புரிய வேண்டும். மித்தியான்னா என்ன? முதல்ல ஒரு புது வார்த்தையாக இருக்கே. அதாவது இந்த உலகம் ஏன் இப்படி இருக்குது, நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் இப்படி இருக்கேன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு விவஸ்தையும் இருக்காது. மேலோட்டம் பார்த்தா தெரியும், ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு விவஸ்தையே இருக்காது. ஏதாவது ஒருத்தன் பாருங்கள் எதைத்தையா பண்ணிக்கிட்டே இருப்பான், தப்பு தப்பாக விவஸ்தை கெட்டவேன்னு சொல்லுவோம். அப்படித்தான் இந்த உலகம் பூரா இருக்குது. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா இந்த பிறவிக்கு என்ன காரணம்னு கேட்டால் பூர்வ ஜென்மம்போம். பூர்வ ஜென்மத்துக்கு என்ன காரணம், அதுக்கு முந்தின ஜென்மம், அதுக்கு அது முதல் ஜென்மத்தில் என்ன பாவம், ஏன் பாவம் பண்ணால் புண்ணியம் பண்ண கேட்டால் ஒரு விவஸ்தையும் இருக்காது, சொல்ல முடியாது. முதல்ல ஏன் பாவம் பண்ணா, ஏன் புண்ணியம் பண்ணான்னு சொல்ல முடியாது. ஒரு கற்பனையில் நடந்துக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் எல்லாத்தையும். அதாவது காட்சிக்கு உண்மையாக இருக்கணும், காட்சிக்கு விவகாரத்தில் இருக்கணும். ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா பொய்யா இருந்தால் அதுக்கு பேர் மித்தியான்னு பேர். காட்சிக்கே உண்மையாக இருக்கும், ஆனால் உண்மையிலே ஆராய்ந்து பார்த்தா அது இருக்காது, அறிவுக்கு பொய்யா இருக்கும். அப்படி எந்த பொருள் இருக்கோ அதுக்கு பேர் மித்தியான்னு பேர். இந்த மித்தியாவை புரிஞ்சாத்தேன் சத்தியமான பிரம்மனை புரிய முடியும். இப்போ ஒன்றை இருக்குன்னு சொல்லணும். இந்த டேபிள் இருக்குன்னு சொன்னால் நான் கண்ணில் பார்த்து டேபிள் இருக்குன்னு சொல்கிறேன். இங்கே பூனை இருக்கான்னு கேட்டால் நான் கண்ணில் பார்க்குறேன், பூனை இல்லை. உன்னை பார்த்து இருக்குன்னு சொல்கிறேன், உன்னை பார்த்து நான் இல்லைன்னு சொல்கிறேன். இருக்குன்னு சொல்லணும், இப்போ இன்னொன்று இல்லைன்னு சொல்லணும். இப்படி தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ கடவுள் இருக்குன்னு சொல்கிறோம், நம்ம கடவுள் இருக்காருன்னு சொல்கிறோம். கடவுள் இருக்கார் நம்ம பார்க்கல, புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறோம், எதை வச்சு தத்துவத்தை படிச்சுட்டு சொல்கிறோம். மற்றவங்க சொன்னதை வச்சு நம்பி சொல்கிறோம். மற்றவங்க யாராவது வேதத்தில் படித்து பெரியவங்க சொன்னதை வச்சு சொல்கிறோம். கடவுள் இல்லைன்னு சொல்கிறோம்ல. இப்போ பூனை இங்கே பார்த்துட்டு இல்லைன்னு சொல்கிறேன், பூனை இங்கே இருக்கா, சிங்கம் இருக்கான்னு கேட்டால் என்ன சொல்லுவான், ஏன் கண்ணில் பார்க்குறேன் இல்லை. நீ கடவுள் இல்லைன்னு எப்படி சொல்கிற? நான் கண்ணில் பார்க்கல இல்லைன்னு சொல்கிறேன். எங்கே போய் பார்க்கல, இங்கனக்குள்ளே பார்த்துட்டு இல்லைன்னு அந்த சூரியனில் போய் பார்த்தியா நீ இல்லைன்னு, சந்திரனில் போய் பார்த்தியா, நீ எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லலாம். புரியுதுங்களா? இங்கே சிங்கம் இல்லைன்னு சொல்லிடலாம், இங்கே கொசு இல்லைன்னு சொல்ல முடியுமா? பார்க்கலைன்னு ஒரு புழு இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா உள்ள என்ன இருக்கும், எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டு தான் இல்லைன்னு சொல்லலாம். அப்படி கடவுளை நீ எந்த பிரபஞ்சம் பூரா தேடி பார்த்துட்டு நான் பார்த்தேன் கடவுள் இல்லைன்னு சொன்னால் ஒத்துக்கிறலாம். ஒன்று பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லணும், பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லணும். மித்தியாவுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இருக்குது ஆனால் இல்லை. இருக்குது ஆனால் இல்லை. இருக்கு எப்படி அந்த ஒரு சினிமாவில் ஏதோ வடிவேல் கேட்பான், உண்மையானு கேட்பான், இப்படிம்மா இப்படிம்மா, ஒன்று இப்படி தலையாட்டு இல்லை இப்படி தலையாட்டு, ரெண்டும் தலையாட்டினா என்ன இருக்கு அப்படிமா. இருக்கு இல்லாட்டி இல்லைன்னு சொல்லணும். இருக்கு இல்லைன்னு சொல்கிறதே மித்தியா. இது எப்படி பாருங்கள், அது எப்படி சொல்ல முடியும்னா இருக்கு. இப்போ ஒரு அழகான ஒரு வீட்டில் ஒரு தொட்டு வச்சு அந்த பனித்துளியெல்லாம் இருக்கிற மாதிரி பூச்செடி வச்சுருக்காங்க. அந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த பனித்துளி கூட அதில் இருக்குது, அந்த இலையெல்லாம் இருக்குது. அழகாக பூ அழகாக இருக்குது, இந்த பூச்செடி ரொம்ப அழகாக இருக்குன்னு ஒரு அது பூச்செடி இல்லைப்பாங்கிறார் ஒருத்தர். பூச்செடி இருக்கா இல்லையா? பூச்செடி இருக்குது ஆனால் இல்லை. கண்ணுக்கு உனக்கு பூச்செடியாக இருக்குது, ஏன்னா அது உண்மையிலே பிளாஸ்டிக் போகுது. அதனால் என்ன சொல்லலாம், அது இருக்குது ஆனால் இல்லை அப்படின்னு சொல்லாமல் இல்லையா? சில பொருள் அப்படி சொல்ல வேண்டிய இருக்குது. இந்த கயிற்றில் பாம்பை பார்க்குறான், பாம்பை பார்த்துட்டு பாம்பு இருக்கான்னா இவனுக்கு பாம்பு இருக்குது, இன்னொருத்தர் என்ன பண்ணுறான், கயிறை பார்த்தோன்னே பாம்பு இல்லைன்னு சொல்லிடுறான். இது கூட பாம்பு கயிறை பார்த்த உடனே பாம்பு இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும், பாம்பு போயிடும் காட்சியில். காணல் நீர் இருக்குது, காணல் நீர் நம்ம பார்க்குறோம், தண்ணி அங்கே தெரியுது, ரோட்டில் தண்ணி தெரியுது. காரில் போய்கிட்டு இருக்கும்போது வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே ரோட்லாம் தண்ணி மழை பெஞ்ச மாதிரி தெரியும் தூரத்துலேருந்து பார்த்தா. கிட்டத்தில் போனால் தண்ணியே இருக்காது. அப்போ திருப்பி இன்னொரு நாள் போகிறோம், அப்போ என்ன சொல்லுவாங்க, தண்ணி இருக்குன்னு சொல்லுவோமா? காட்சிக்கு இருக்கும், தண்ணி இருக்கான்னா காட்சிக்கு இருக்குது ஆனால் உண்மையிலேயே இல்லை. சின்ன குழந்தை இருக்குங்க, நம்ம இல்லைப்பான்னு சொல்லுவோம். குழந்தை இருக்குன்னு பார்த்துட்டு புதுசாக பார்த்தா அவங்க என்ன சொல்லுவாங்க, அங்கே பாரு மழை பெஞ்சு தண்ணி கிடக்குன்னு சொல்லலாம். நம்ம என்ன சொல்லுவோம், ஏற்கனவே பார்த்தாச்சு அங்கே இல்லைன்ட்டு, நம்ம இல்லைம்போம். அவன் இருக்குமா, நம்ம இல்லைம்போம். அப்போ காட்சிக்கு இருக்கும், அறிவுக்கு இல்லை. அப்படி இந்த உலகத்தை
காட்சியில் எல்லா விவகாரம் நடந்துக்கிட்டு இருக்கான். ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இது இல்லாமல் போயிடுமா, விசாரித்து பார்த்தா இல்லாமல் போயிடுமா. அதுக்கு பேர் மித்தியா. அந்த காலத்தில் கல்யாணம்லாம் 2 நாள் 3 நாளாக நடக்கும். பார்த்துருக்கல, அவர் வீட்டில் ஐயர் வீட்டு கல்யாணம் 1 வாரம் நடக்கும். சில பேர் ஏமாற்றிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டில் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருப்பான். அவங்க கேட்டால் நான் மாப்பிள்ளை வீடுன்னு சொல்லிடுவான். இப்படி ஒருத்தர் ஏமாற்றி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பானா. அவங்ககிட்ட போகும்போது நான் மாப்பிள்ளை வீடுன்னு சொல்லிடுறது. இவங்ககிட்ட பார்த்தா பொண்ணு முதல் தெரிஞ்சுக்கிடுவான், யார் யார் பொண்ணு வீடு யார் யார் மாப்பிள்ளை தெரிஞ்சுக்கிடுவான். அவங்ககிட்ட பேசும்போது நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிறது, இவங்ககிட்ட பேசும்போது பொண்ணு வீட்டுக்காரங்கிறது. 2 பேரும் சேர்ந்து வந்தீங்க, வாப்பா அவன் யார், உனக்கு சொந்தக்காரன் உங்கள் பொண்ணு வீட்டுக்காரன்னு சொன்ன சேர்ந்து விசாரித்தா சேர்ந்து விசாரிக்க தெரிஞ்சுன்னு ஓடிப்பிடுவான். அது மாதிரி இந்த விவேகம் வைராக்கியங்கிறது பெண் வீடு வைராக்கியமா, மாப்பிள்ளை வீடு விவேகமா, விசாரிக்கிறது ஞானமா. இது 2ம் சேர்ந்து இந்த ஞானம்ங்கிற விசாரணை பண்ணியாச்சுன்னா அந்த உலகம் ஓடி போயிருமா. அறிவினால் ஓடி போயிடும். இப்போ காட்சிக்கு ஓடாது. அதுக்கு பேர் அறிவினால் விவகாரத்தில் எல்லாம் இருக்கும். ஆள் மனசில் புத்தியில் இது இவ்வளவு தான், இதனுடைய தன்மை இவ்வளவு தான், இது மித்தியா, உண்மையில் இல்லை என்ற புத்தி வந்துவிடும். சில பேர் 2 வீட்டுக்கு சண்டை மூட்டி விட்டுக்கிட்டே இருப்பான். இங்கே சொல்லி அங்கே மூட்டி விடுவான், அங்கே சொல்லி 2 பேரும் சேர்ந்து விசாரித்து ஓடி போயிடுவாங்க. பார்த்தீங்கன்னா ஓடி போயிடும். அது மாதிரி இந்த துக்கத்தையும் விசாரித்தோம்னு வச்சுக்கோங்க. இந்த துக்கம் எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தா அது உண்மையிலே இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும். இதுதான் வேதாந்தம். அதனால் இந்த மாயை மித்தியா என்பதை புரிய வேண்டும். மாயைன்னு என்ன, இந்த பிரபஞ்சம் அனைத்தும், இந்த அரச மரத்தோடு ஒப்பிட்ட இந்த சம்சார சக்கரம் அனைத்தும் உண்மையில் இல்லை, தோற்றத்திற்கு இருக்கிறது என்பதை அறிய வேண்டும். அது மித்தியா ஞானம். பிறகு இதற்கு ஆதாரமான தத்துவம் பிரம்மன், அது சத்தியம் என்பதை புரிய வேண்டும். அதுக்குள்ளே என்ன சாதனைங்கிறத விளக்க போகிறார். பிரம்மனுக்கும் ஆதி கிடையாது, மாயைக்கும் ஆதி கிடையாது. ஆனால் மாயைக்கு அந்தம் உண்டு. தத்துவம் வந்துருச்சுன்னா விஷயம் புரிஞ்ச. பிரம்மனுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. ஒன்று நிறை குடம், ஒன்று காலி குடம். 2ம் எப்படி இருக்கும்? நிறை குடமும் தழும்பாது, காலி குடமும் தழும்பாது. தென்னங்காய் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், இளநீ ஃபுல்லாக இருந்தாலும் குலுங்காது, உள்ளே ஒன்றுமே இல்லைனாலும் குலுங்காது. மட்டையாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன், காஞ்ச தேங்காயாக இருந்தால் அதுவும் குளிக்க பார்த்தா குலுங்காது. நல்லா ஃபுல்லாக எல்லாம் தண்ணி ஃபுல்லாக இருந்தாலும் குலுங்காது. ஃபுல்லாக இருக்கிறது பிரம்மஞானம் மாதிரி, ஒன்றும் இல்லாத மாயை மாதிரி. இதை புரிய வேண்டும். சரி, இந்த மாயை மித்தியாங்கிறத புரியறதுக்கு என்ன சாதனைன்னு சொல்லி அதுக்கு இங்கே ஒரு 5 சாதனை சொல்கிறார். அடுத்த டாபிக், சம்சார நிவர்த்திக்கு அல்லது மோட்சத்தை அடைவதற்கு, இந்த சம்சாரமான பிறவி இறப்பு பிறப்பு என்ற சக்கரத்திலிருந்து விடுபடுவதற்கு, துன்பம் என்ற சூழலிலிருந்து விடுபடுவதற்கு என்ன சாதனைன்னு சொன்னால், பொதுவாக விவேகம் வைராக்கியம்லாம் சொல்லுவாங்க. முதல்ல வைராக்கியத்தை சொல்லி பிறகு ஞான யோக சாதனை, விவேகம், சரணாகதி என்ற பக்தி, நற்பண்புகள், இதெல்லாம் இருந்தால் இந்த உலகம் மித்தியா, பிரம்மன் சத்தியங்கிற ஞானம் வரும். முதல்ல வைராக்கியத்தை சொல்கிறார், பிறகு ஞான யோகம், பிறகு விவேகம், பிறகு சரணாகதி என்ற பக்தி, நற்பண்புகள். வைராக்கியம், ஞானயோகம், விவேகம், பக்தி, நற்பண்புகள். இந்த சம்சாரங்கிற மரத்தை வெட்டணும்னா முதல்ல அதுக்கு என்ன வேணும் தெரியுங்களா? கிளைகள். ஒரு மரத்தை வெட்டணும்னா முதல்ல தூர்லேருந்து வெட்ட மாட்டாங்க. பெரிய மரமாக இருந்தால் எப்படி வெட்டுவாங்க? முதல்ல கிளைகள்லாம் வெட்டுவாங்க. கிளைகள்லாம் வெட்டின பிறகு என்ன பண்ணுறது? அடிமரத்தை வெட்டணும். இந்த முதலில் வெட்டுறதுக்கு பயன்படுவது எதுன்னு சொன்னால், இந்த அரிவாள், கோடாரி எல்லாம் வேணுமா இல்லைங்களா? ரொம்பமாவது வேணும். இந்த மிஷின் நறுக்கிற ரொம்பமாவது வேணும். இதெல்லாம் எப்படின்னா வைராக்கியம் மாதிரியா. இந்த உலக விஷயங்கள்லேருந்து விடுபடுவதற்கு முதல்ல வைராக்கியங்கிற இந்த அருவாக கோடாரி ரொம்ப மாதிரி இருக்குது வைராக்கியம். இதெல்லாம் இருந்தால் தான் வெட்ட முடியும். ஆனால் அப்போ வைராக்கியங்கிறது இதுக்கு இந்த கருவிகள் மாதிரி. திருப்பி வெட்டினாலும் அப்படியே விட்டுணும் தழுந்துருமா இல்லையா? வேரோட பிடுங்கிட்டா தழுகாது. இந்த வேரோட பிடுங்கிறதுக்கு என்ன வேணும்? ஜேசிபி வேணும். இப்போ எல்லாம் ஜேசிபி வேரோட பிடிங்கிற, அது ஞானம்னு வச்சுக்கோங்க, ஞான யோகம்னு வச்சுக்கோங்க. அது தூரோட பிடிங்கி எரிஞ்சிடும், திருப்பி முளைக்க விடாமல் பண்ணிடும். இது வைராக்கியங்கிறது முதல்ல என்ன பண்ண?
அதை வெட்டுறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணி இலைகளில் வெட்டி போட்டுரும். அது இந்த மற்ற கருவிகள் மாதிரி. இந்த ஞான யோகம்ங்கிறது ஜேசிபி மாதிரி வச்சுக்கோங்க. ஓன விளக்குவோம் எல்லாத்தையும். ஞான யோகத்தையும் விளக்க போகிறோம், வைராக்கியத்தை விளக்க போகிறோம். சரி, இந்த கருவிகள்லாம் இருக்குது மரத்தை வெட்டுறதுக்கு. ரம்பம், கோடாரி, அருவா எல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜேசிபி இருக்குது. அதெல்லாம் தீட்டணுமா இல்லையா? அது மழுங்கி போயிருந்தால் அறுக்க முடியுமா? மழுங்கி போயிருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அதை கூர்மையாக்குறதுக்கு தீட்டுகின்ற செயலுக்கு பேர் விவேகம், புத்தி. புத்தியை தீட்டாதே, கத்தியை தீட்டாதே, உந்தன் புத்தியை தீட்டுன்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? கத்தியை தீட்டாதே, உந்தன் புத்தியை தீட்டுன்னு சொல்லி விவேகத்தினால இந்த வைராக்கியம் வரணும். வைராக்கியம் நல்லா வேலை செய்யணும்னா விவேகம் வேணும். எது உண்மை, எது பொய், எது நிலையானது ஆராய்ச்சி வரணும். பொதுவாக இந்த புத்தி கூர்மையாக இருந்தால் வைராக்கியம் வரும். அது தீட்டது. இதுக்கு பேர் விவேகம்னு பேர். புத்தியை தீட்டிக்கிட்டே இருக்கணும். எது நல்லது கெட்டதுங்கிற அறிவும் வேணும், எது உண்மை பொய்யுங்கிற அறிவும் வேண்டும். இதெல்லாம் விவேகம். இது ஆராய்வதற்கு. சரி, இதெல்லாம் இருந்தால் மட்டும் பத்தாது, பக்தி வேண்டும். பக்தி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், உணவு மாதிரி. நம்ம அந்த வெட்டுறதுக்கு தைரியம் வரும். வெறும் கத்தி இருந்தாப்போ ஆள் வேணும், அவனுக்கு உடம்புல சக்தி வேணுமா இல்லைங்களா? பக்திங்கிற ஒரு சக்தி இருந்தால் பண்ண முடியும். அந்த உடம்புல சக்தியை கொடுக்கறது பிற உடல் ஆரோக்கியங்கிற பண்புகள் வேணும். நல்ல பண்புகள் இருந்தால் தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். பக்திங்கிற சக்தியை வச்சுக்கிட்டு, நல்ல பண்புகள்ங்கிற ஆரோக்கியத்தை வச்சுக்கிட்டு, இந்த கருவிகள்லாம் பயன்படுத்தி, வைராக்கியங்கிற கருவியை பயன்படுத்தி, விவேகங்கிறத தீட்டி என்ன பண்ணணும்? இந்த மரத்தை வெட்டணும். ஞான யோகத்தெல்லாம் பயன்படுத்தி வெட்டியாச்சுன்னு சொன்னால் மீண்டும் பிறக்க மாட்டோம். விவேகம் ரொம்ப முக்கியம். கத்தியை தீட்டுறது மாதிரி புத்தியை நம்ம தீட்டணும். புத்தியை தீட்டி பண்ண வேண்டும். அந்த பாட்டில் இன்னொரு வரி வருது, கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டும். ஒரு சினிமா பாட்டு பார்த்துருக்கீங்களா? கண்ணியம் தவறாதே அதிலே உன் திறமையை காட்டு. அதில் ஆத்திரம் கண்ணை மறைத்திடும்போது அறிவுக்கு வேலை கொடு. விவேகம் வேலை செய்யணும். விவேகம் வேலை செஞ்சால்தான் வைராக்கியம், ஞான யோகம் எல்லாம் வரும். இது 5 இருக்குது. ஒவ்வொன்றா பார்க்கணும். வைராக்கியம்னா என்னன்னு பார்க்கணும். வைராக்கியம்ங்கிறது என்னன்னு சொன்னால், இந்த உலகத்தில் பொருள்களை தூக்கி எரிஞ்சிட்டு போகிறது வைராக்கியம் இல்லை. உலகத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு போனால் வாழவே முடியாது. சாப்பிட்றதுக்கு சாப்பாடாக வேணுமே, இல்லாட்டி வாழ முடியுமா? சன்னியாசியாக இருந்தாலும் பத்திரகிரியார் அவர் சொன்னாலும் கூட, இவர் கையில் எடுத்தால் சாப்பிடணும்ல, அது வேணான்னு தூக்கி போட்டால் உடம்புல வாழ முடியாதுல்ல உங்களுக்கு. வைராக்கியம் எப்படின்னு சொன்னால், தூக்கி எரிய வேண்டியதில்லை, பயன்படுத்தணும். அதுதான் எனக்கு முழுமையான பாதுகாப்பை தரும் அப்படிங்கிற புத்தி இருக்கக்கூடாது. இந்த உடலில் வாழ்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறோம். அது இல்லைனாலும் நம்மளால் இருக்க முடியும். அதுதான் நம்மளுக்கு முழு பாதுகாப்பை தருங்கிற புத்தி இருந்துன்னு சொன்னால் அதுக்கு பேர் வைராக்கியம். அது இல்லாட்டி என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா வைராக்கியம். அதாவது இந்த உலகத்தில் இந்த லக்ஸுரி நெசசிட்டின்னு சொல்லுவோம். உங்களுக்கு எல்லாம் லக்ஸுரி ஆச்சுன்னா வைராக்கியம் வந்துருச்சுன்னு அர்த்தம். என்ன லக்ஸுரி வந்தால் வைராக்கியம் சொல்கிறீங்கன்னு நினைக்கலாம். எது நெசசிட்டி ஆகிடுச்சா வைராக்கியம் இல்லைன்னு அர்த்தம். நெசசிட்டிக்கு லக்ஸுரிக்கு வித்தியாசம் புரியுதா? ஃபேன் இன்றைக்கி நெசசிட்டி, ஒரு காலத்தில் லக்ஸுரி. இன்றைக்கி ஏசி இன்றைக்கி நெசசிட்டி ஆகிப்போச்சு. ஒரு காலத்தில் ஏசி லக்ஸுரி. லக்ஸுரிக்கு நெசசிட்டிக்கு வித்தியாசம் என்ன தெரியுங்களா? லக்ஸுரி இல்லாட்டி இருக்க முடியும். இப்போ உங்களுக்கு கார் இருக்குது, ஒரு 5 லட்சம் ரூபா, ஒரு 1 கோடி ரூபாயில் ஒரு ஆடி காரில் போகிறது லக்ஸுரி, புரியுதுங்களா? இன்றைக்கி சாதாரண ஒரு காரில் போகிறது நெசசிட்டி. அந்த ஆடி கார் இருந்தால் எனக்கு கஷ்டம், அதுதான் இருக்கணும், எல்லாத்தையும் நீ லக்ஸுரியே வேணும்ட்டேன்னா உனக்கு வைராக்கியம் இல்லை. ஏன்னா அது இல்லாட்டி இருக்க முடியாது. நெசசிட்டி என்னைக்கு எல்லாமே லக்ஸுரியாக மாறணும் சொல்ல புரியுது. அதாவது உனக்கு எந்த பொருள் லக்ஸுரியாக மாறணும். லக்ஸுரி என்ன, அது இருந்தாலும் ஒன்றா இல்லாட்டாலும். ஆடி கார்லேயும் போகலாம், சாதா கார்லேயும் போகலாம். அந்த ஆடி கார் உனக்கு எப்படி ஆகும்னா லக்ஸுரியாக மாறுதில்ல, இந்த சின்ன காரும் லக்ஸுரியாக மாறிடணும். அது லக்ஸுரின்னா எப்படின்னு சொன்னீங்கன்னா, அது இல்லாட்டாலும் நம்மளால் இருக்க முடியும். நெசசிட்டின்னா இல்லாமல் இருக்கவே முடியாது. இந்த வைராக்கியம் இல்லாதவனுக்கு எல்லாமே நெசசிட்டி. ஏசி நெசசிட்டி, காரு நெசசிட்டி, உலக நெசசிட்டி எல்லாம் இருந்தால்தான் அவனால் வாழ முடியும். இவனுக்கு எல்லாமே லக்ஸுரியாக மாறிடும். புரியுதா? லக்ஸுரிக்கு நெசசிட்டிக்கு வித்தியாசம். பிரியாணியோட அறுசுவை உணவோடு சாப்பிட்டா லக்ஸுரி,
புரியுதுங்களா? மற்றவனுக்கு, இவனுக்கு சாதாரண சாப்பாடே லக்ஸுரி. அவனுக்கு பிரியாணி சாப்பாடு நெசசிட்டி ஆகிடுது. புரியுதுங்களா? நெசசிட்டி, இது கட்டாயம் இருந்ததே ஆகணுங்கிறது என்ன இருந்தால் அங்கே வைராக்கியம் இல்லை. அது இல்லாட்டாலும் என்னால் வாழ முடியும்னா அதுக்கு வைராக்கியம்னு பேர். இதுதான் எனக்கு பாதுகாப்பை கொடும், இது இல்லாட்டி என்னால் முடியவே முடியாது, நான் வாழவே முடியாதுன்னு ஒரு கண்டிஷனோட பொருள் இருந்தோம்னு சொன்னால் அது வைராக்கியமின்மை. அதனால் உலகப் பொருள்கள் தேவை, அதில் மூழ்கி விடாமல் அதில் பந்தப்படாமல் இருப்பது வைராக்கியம். அதில் எப்படி அந்த வைராக்கியத்திலிருந்து விடுபடணும்னு சொன்னால் அதுக்கு சில வழிகள்லாம் சொல்லியிருக்கார். அதாவது ஒரு பொருளில் நாம் அடிக்ட் ஆகிட்டோம்னா, இந்த பொருள் தான் எனக்கு சுகத்தை கொடுப்போம்னு நம்ம நினச்சிட்டோம்னு சொன்னால் அதில் எப்படி வழிபடணும், அதை விட மேலான சுகத்தில் உள்ள ஒரு பொருளை விரும்பினோம்னா இந்த சுகத்தை விட்டு வெளியே வந்துடும். இதுக்கு சில மெத்தட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ சாதாரணமாக ஒரு பொருளை நம்ம அடிக்ட் ஆகியிருக்கோம், அதை விட கூடின சுகம் கிடைச்ச பொருள் கிடைச்சா இதை என்ன பண்ணுவோம், தூக்கி போட்டுருவோமா இல்லையா? அது மாதிரி இந்த ஆன்மீகத்தில் கடவுள் விஷயங்களில் போகும் பொழுது இதனுடைய சுகத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த சுகம் என்ன ஆகும், நம்மளுக்கு கட்டாயமாக தெரியாது. அதை விட மேலான சுகத்துக்குள்ளே போகும் பொழுது கீழான சுகங்கள்லேருந்து விடுபட முடியும். இந்த சாப்பாடு இருந்தால்தே நம்ம வாழ முடியும்னு இருக்கோம், அதை விட மேலான ஒன்று கிடைக்கும்போது இதை விட்டுருவோமா இல்லையா? அது மாதிரி ஒவ்வொன்றுலையும் இந்த உலக சுகத்தை விட மேலான சுகம் எது இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் போனோம்னா இதில் வைராக்கியம் இது இருந்தாலும் ஒன்று, இல்லாட்டாலும் என்ன வந்துடும். இப்படி வைராக்கியத்தில் அதாவது சில பேருக்கு தியாகத்தில் சுகம் இருக்கும் பாருங்கள், அனுபவிக்கிறதுல சுகம் இருக்காது, தியாகத்தில் சுகம் இருக்குது. சுதந்திர போராட்ட வீரர்களாக என்ன பண்ணாங்க, ஜெயிலே சந்தோஷமாக இருந்த காரணம் என்ன, அவங்களுக்கு தியாகத்தில் சுகத்தை அனுபவிச்சுட்டாங்க. வீர சாவர்களை சொன்னா இல்லைங்களா, ஜெயிலில் போட்ட பிறகு எடை கூடி போச்சான் அவருக்கு. ஜெயிலில் போட்டால் எடை குறையணும், ஏன்னா அவர் நான் நாட்டுக்காக அதில் ஒரு சந்தோஷம் கிடச்சோன்னா இந்த சுகம் அவர் சுகமாக தெரியலை. இப்படி மேலான சுகத்தை நாடும் பொழுது கீழான சுகம் நம்மளுக்கு அதிலிருந்து விடுபட முடியும். இதெல்லாம் வைராக்கியத்தை வளர்ப்பதற்கான வழிகள். ஒருத்தருக்கு பைக்கில் மோகம் ரொம்ப இருக்குது, ஒரு கார் வாங்கி கொடுத்துட்டா அந்த மோகம் போயிடுமா இல்லைங்களா? எல்லாத்துக்கும் பெரிய பொருள் என்னது, கடவுள் தான். அதுக்கு மேலே பெரிய பொருள் இருக்கா? கடவுளே வேணும்ட்டு போயிட்டோம்னு வச்சுக்கங்களேன், மற்ற பொருளும் பொருட்டாக தெரியாது, ஏதோ தேவைக்கு வச்சுருப்போம். அந்த மாதிரி சிந்தனை அதாவது பணம் பதவி பந்தம் எல்லாத்துலேயுமே இருக்கும், இது கட்டாயம் நம்மளுக்கு தேவை இருக்கும். ஆனால் அதில் பற்றின்மை இருக்க வேண்டும், பற்று இருக்கக்கூடாது. இந்த இகலோக விஷயத்தில் பற்று இல்லாமல் பரலோக விஷயத்தில் பற்று வந்துருச்சுனாலே வைராக்கியம் வந்துடும். இதை பற்றி சில விஷயங்கள் இருக்குது. இந்த வைராக்கியம் ரொம்ப முக்கியம். அடுத்த டாபிக் ஞான யோகம். இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.